Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாயே. இது பாரதி வாக்கு. அன்பர்களே, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதி வித்யாபவனும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பே சிவம் மாதம் ஒரு திருமுறை என்னும் தொடர் நிகழ்ச்சியின் 4வது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பேருவகை நிகழ்ச்சிக்கு முன்பு நான் அன்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்தபடி, இது நான் செய்யும் நிகழ்ச்சி அல்ல, இது எனக்கான நிகழ்ச்சி. ஓதுவாரோடு உட்கார்ந்து அவரை பாடச் சொல்லி கேட்க வேண்டும் என்பது என்னுடைய பேரவாக்களில் ஒன்று, என்னுடைய கனவுகளில் ஒன்று. நான் அவர் போய் கூப்பிட்டு ஐயா கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு கேட்க முடியாது, அது முறையே கிடையாது. எத்தனையோ நாட்கள் மாட வீதியில் நடக்கும்போதோ அல்லது இந்த கோயிலில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதோ அவர் பாட நம்ம கேட்டிருக்கிறோம், இணையத்திலும் கேட்டிருக்கிறோம். அது பார்த்தாதா ஏன் அவர் பக்கத்தில் உட்காத்தி வச்சு பாடு கேட்கணும் அப்படின்னா, அதில் ஒரு சுயநலம் இருக்கு. எந்த ஒரு மனிதனுக்கும், அதுவும் என்னை போன்ற மனிதனுக்கு சித்த சுத்தி என்பது அவசியம் தேவை. இந்த சித்த சுத்தி என்பது எப்பொழுதும் நம்மாலேயே செய்து கொள்வது என்பது சிரமமான காரியம். இது மாதிரி ஆன்மாக்களோடு பக்கத்தில் உட்கார்ந்து அவர்கள் சிவநாமத்தை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய பிரயத்தனம் எதுவும் இல்லாமலே ஒரு தூய்மை நம்முடைய மனதிலே ஏற்படும். அந்த சுயநலத்தினுடைய விளைவுதான் 12 நிகழ்ச்சிகள் என்று எனக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் வகுத்து கொடுத்தார். அந்த கனவை நிறைவேற்றி தந்தவர் அவர், வழக்கம் போல் இடம் கொடுத்தவர் ராமசாமி ஐயா அவர்கள். அதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மற்றபடி நான் இங்கே பேசுவது என்பதெல்லாம் எனக்கு எதை பற்றியுமே பெரிசாக பேச தெரியாது என்பது உங்களுக்கு தெரியும். அது திருமுறையை பற்றி பேசக்கூடிய தகுதி எல்லாம் எனக்கு கிடையாது. இன்றைக்கு 4ஆம் திருமுறை. நாம் 7ஆம் நூற்றாண்டு காலத்துக்கு போகிறோம். அதில் தான் இருக்கோம், இன்னும் வரல அங்கேருந்து. நம்ம 7ஆம் நூற்றாண்டிலே தமிழ் இத்தனை செழுமையாக இருந்தது, சைவ நெறி தழைத்திருந்தது என்றால் அதற்கு மூல காரணமாக விளங்கியவர்கள் திருநாவுக்கரச பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் தான். அவர்களை நாம் அடியார்களாக, நாயன்மார்களாக, முன்னாடி வாங்க, அடியார்களாக, நாயன்மார்களாக பலவிதமாக நாம் கொண்டாடுகிறோம். வைத்திலிங்கன் ஐயா குறிப்பிட்டு காட்டுவார், they were also social reformers. அன்னைக்கு நம்முடைய சைவ நெறிக்கு ஏற்பட்ட பேராபத்துக்களை அவர்கள் தான் தடுத்து காப்பாற்றினார்கள். உலகமெங்கும் சைவ நெறி தழைக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய ஆவல் இன்றைக்கு நிறைவேறி கொண்டு வருகிறது. பார்க்க பார்க்க நமக்கு பரவசமாக இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக, அதற்கு மேலாகவே அடிக்கடி வெளிநாடுகள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. அங்கே சென்று பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம கண்ணை மூடிக்கொண்டு கேட்கும் பொழுது நம்ம இருப்பது மயிலாப்பூர் என்கின்ற மாதிரி தேவார பாடல்கள் கேட்கின்றன. உதாரணத்துக்கு சிட்னியில்
அர்ஜுன் ஐயான்னு ஒரு வயதானவர் இருக்கார். அவர் தன்னுடைய பேத்தியை கூப்பிட்டு என் பேத்தின்னு அறிமுகப்படுத்துறது. ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த ஊரில் பிறந்து அந்த ஊரில் வளர்ந்து அந்த ஊரில் பள்ளிக்கூடத்தில் படிப்பு படிச்சிட்ருக்கு. ஆனால் தேவாரம் பாடுது. தமிழ் எழுத படிக்க தெரியாது, ஆனால் தேவாரம் பாடுது. பாடும்போது அவ்வளோ சுத்தமாக இருக்குது. நம்ம பி சுசீலா அம்மாவுக்கு பேசும் பொழுது தமிழ் சரியாக வராது, அது மாதிரி இருக்கும் பேச்சு. நான் பாடும்போது எங்கிருந்து தான் வருமோ அவ்வளோ அழகாக பாடுவாங்க அவங்க. அதுபோல் அங்கே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் பலருக்கு தமிழ் தெரியாது, ஆனால் தேவாரம் தெரிந்திருக்கிறது. அப்போது இந்த மேலோங்கும் சைவ நெறி கடல் தாண்டி தழைத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு சிறிய முன்னுரையோடு, ஏன்னா வருகிறவர்கள் அப்படி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொன்னேன். வாசிகமே வந்தால் அங்கே உட்காத்தி வச்சுக்கோங்க உங்க பக்கத்தில். 133 பதிகங்கள் கொண்டது 4ஆம் திருமுறை. அப்பர் சுவாமிகள் அருளி இருக்கின்ற 4ஆம் திருமுறை. இப்போ நம்ம சொல்லும் போதெல்லாமே நமக்கு கிடைத்தவை என்று தான் வச்சுக்கணும். அவர் இது இத்தனை தான் எழுதினார்ன்றது எதுவும் சொல்ல முடியாது, தொலைந்து போனது தான் அதிகம். காற்றில் பறந்த கவிதைகள் கோடி, கனவில் உதித்து காலையில் எழுந்ததும் கண்கள் பனிக்கச் செய்தவை கோடி என்பது போல, ஏதோ காலம் ஏதோ ஒரு காரணத்தினால் பலவற்றை பறித்து கொண்டது, அல்லது இவர்களுக்கு இது போதும் என்று வைத்தது. ஆனால் நம்ம உன்னிப்பாக பார்க்கும் பொழுது நமக்கு இவர்கள் இந்த 4 பாடிய பாடல்களில் 2 வரிகள் இருந்தாலே போதுமானது என்கின்ற அளவுக்கு அவர்கள் சிவம் என்பதை பிழிந்து கொடுத்திருக்கிறார்கள், சிவன் என்பவனை கொஞ்சி தீர்த்திருக்கிறார்கள். எந்த மொழியிலும் இப்படி நூல்கள் கிடையாது, அது மட்டும் நாம் அடித்து சொல்லலாம். இறைவனுக்காக இப்படி ஏங்கிய மொழி வேற எங்கும் இல்லை, தமிழ் மொழி தான் இருக்கு. இறைவனை நேரில் கண்டது போல் அல்ல, இறைவனை நேரில் கண்டு கொஞ்சி தீர்த்த மொழி தமிழ் மொழி தான். அது வேற எந்த மொழியும் கிடையாது. இறைவனை தான் கண்டது போல் மற்றவர்க்கு காட்டுகின்ற வல்லமை உடைய ஒரே மொழி தமிழ் மொழி தான். இதை மனசில் வச்சுட்டு நம்ம இதை பார்ப்போம். நமக்கு இன்றைக்கு இருக்கின்ற காலத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்குள்ளே உள்ள போயிடலாம். இந்த 4 இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பாடல்களில் இறைவனுக்காக உருகுதல் என்பது இருக்கும், இறைவனை தொழுதல் என்பது ஒன்று இருக்கும், இறைவனை காணுதல் என்பது ஒன்று இருக்கும், அதை தாண்டி இறைவனாக இருத்தல் என்பதும் இருக்கும். அதுதான் அவங்களுடைய அனுபவம். 4 அது பொருந்தும், பல அடியார்களுக்கும் பொருந்தும், இந்த 4 அது செவ்வனே பொருந்தும். அப்படி எவ்வளோ பாடல்கள் இருக்கு. நம் ஒரு நேரம் வாய்க்குமானால் அந்த மாதிரி பாடல்களையும் எடுத்து ஓதுவார், நமக்கு பாடி காண்பிக்க நேரும். கனவுகளில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் அவை நிறைவேறிவிடும் என்பது தான். நல்ல கனவுகளை நாம் காண்போம், இறைவன் அவற்றை நிறைவேற்றி வைப்பார். அதனால் ஒரு பக்கம் இந்த கோயிலில் சென்று இறைவனை தொழுதல் ஒரு அடிப்படையில் ஒரு பக்தன் எப்படி இருப்பானோ அப்படியும் இருப்பார்கள். இன்னொரு பக்கம் இறைவனை காட்டக்கூடிய குருவாக இருப்பார்கள். இன்னொரு பக்கம் இறைவனில் கலந்து அப்படியே திளைத்து இருப்பார்கள், இறைவனாகவே இருப்பார்கள், பேதமற்று அத்வைத நிலையிலும் இருப்பார்கள். இதை படிக்க நமக்கு ஏற்படுகின்ற ஒரு ஆச்சரியம், எப்படி எல்லா நிலைகளும் எப்படி அவர்களுக்கு ஒரே நேரத்தில் இருந்திருக்க முடிகிறது என்பதுதான் ஆச்சரியம். அதனால் நம்ம தப்பித்தவறி கூட ஏதோ ஒரு அசிரத்தையாலோ அவர்களை பற்றி அலட்சியமாக குறிப்பிட்டு விடக்கூடாது, கருதி விடக்கூடாது. குறிப்பிடாமல் இருப்பது நாகரிகமே நம்மை காப்பாற்றி விடும், அப்படி அலட்சியமாக. ஆனால் அப்படி கருதி விடக்கூடாது. ஏதோ ஒரு 4 பேர் எழுதின ஒரு வரிகளை பார்த்தோம், அதை விமர்சனம் செய்தோங்கிற அதை எடுத்துக்கிட்டு இங்கே வரக்கூடாது. இந்த தேவார பாடல்களுக்கு அப்படி வரக்கூடாது. இடுப்பில் துண்டை கட்டிட்டு கையை கூப்பிட்டு நிற்கக்கூடிய அந்த பணிவோடு தான் இந்த பாடல்களை அணுக வேண்டும் என்பதை நான் இந்த தேவாரம் என்கின்ற கடற்கரையிலே கிளிஞ்சல் அள்ளுகின்ற குழந்தையாக நின்று கற்றுக்கொண்டேன். அதுவே நமக்கு தெரிகிறது. இதில் திருநேரிசை என்கின்ற யாப்பமைப்பிலே 113 பதிகங்கள் இருக்கின்றன.
4ஆம் திருமுறையில் நமக்கு கிடைத்திருக்கின்ற பாடல்கள் 1070 பாடல்கள். ரொம்ப ட்ராமாட்டிக். அப்பருடைய வாழ்க்கைன்றது பார்த்தீங்கன்னா ட்ராமா ஆஃப்டர் ட்ராமா அது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அவ்வளோ அரஸ்டிங்காக இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட். வாழ்க்கை அப்படி, ஒரு வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, அவருடைய பர்சனாலிட்டி அப்படி. அதையும் பார்த்தீங்கன்னா வியப்பாக இருக்கும். முக்கிய பதிகம்னு நம்ம பார்க்கும்பொழுது கூற்றாயினவாறு விளக்ககலீர்னு அவருடைய முதல் பதிகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய தத்துவ ஞானம், சிவபக்தி எல்லாமே இதில் பார்க்கலாம். பெரிய புராணத்தில் அவருக்கு 93 பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. சேக்கிழார் வந்து அவர் திருநாவுக்கரசு சுவாமிகளை 93 பெயர்களை வச்சு குறிப்பிட்டிருக்கிறார். பார்க்கும்போதே சிலிர்ப்பார். அதாவது சிவனை எப்படி இவர்கள் கொஞ்சி தீர்த்தார்களோ அப்பரை சேக்கிழார் அப்படி கொஞ்சி தீர்த்திருக்கிறார் என்று சொல்லலாம். அவர் சொல்ல பாருங்களேன், முதல் திருவதிகை வீரட்டானம். திருவதிகை வீரட்டானம்ங்கிறது எங்கே இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, பண்ருட்டி பக்கத்தில் இருக்குது. பண்ருட்டிக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இருக்குது. சிவபெருமானுடைய அஷ்ட வீரட்ட தலங்களில் இது ஒன்று. திருநாவுக்கரசர் புராணத்தில், பெரிய புராணத்தில், திருநாவுக்கரசர் புராணத்தில் இந்த பதிகத்தை இப்படி குறிப்பிடுகிறார். நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் நிறை உண்புறு சிந்தையில் நேசமிக மாற்றார்புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அறுத்திடுவான் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என நீடிய கோதில் திருப்பதிகம் போற்றால் உலகேழின் வரும் துயரும் போமாறு எதிர் நின்று புகண்டனரால். என்ன இதில் கவிதை அப்படின்னு கேட்டால், போமாறு போற்றால் உலகேழின் வரும் துயரும், 7 உலகத்திலிருந்து எந்த துயர் வந்தாலும் அது போயிடும் அப்படிங்கிறது இந்த பதிகத்தில் இருக்குது அப்படின்னு சேக்கிழார் குறிப்பிடுகிறார். எப்படின்னு கேட்டேன்னா, அந்த பதிகத்தை அப்பர் சுவாமிகள் எதிர் நின்று புகன்றாருங்கிறார். சிவனுக்கு நேர் எதிர் நின்று அப்படின்னா ஒரு சிலை முன்பு நின்று என்று பொருள் அல்ல, சிவத்தின் முன்பு நின்று அதை புகன்றார். கூற்றாயினவாறு என்ன ஆச்சு? இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அவர் சமண மதத்தை தழுவி போயிடுறாரு. அவருடைய அக்கா வந்து பழுத்த சிவபக்தியாக இருக்காங்க. இவர் சமண மதத்துக்கு போய், சமண மதத்தில் அந்த மடத்துக்கு தலைவர் பதவியில் இருக்கார். அவர் திருமசினந்தர் பீட்டாதிபதி ஆஃப் ஜெயின் மட், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்துடுறாரு. எல்லாத்துலையும் கேள்வியெல்லாம் சிறந்தவராக இருக்கார். மந்திர சாஸ்திரத்தில் நிபுணர் அவர். நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அதை மந்திர சாஸ்திரத்தில் நிபுணராகவும் இருக்கார் அவர். அதுக்கப்புறம் வந்து அக்கா முறையிடுறாங்க, இது என்னது, இது எங்கே இருக்க வேண்டியவன் அவன், நம்ம கோயிலில் எங்கே இருக்க வேண்டிய, இப்படி இன்னொரு மாற்று மதத்துக்கு போகலாமான்னு நம்ம சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். அப்போ வந்து அவருக்கு ஒரு நோயை கொடுத்து, ஒரு நிமித்தம் வேணும், எல்லாத்துக்கும் ஒரு நிமித்தம் வேணும். அதை இறைவனே உருவாக்குவது உண்டு. இப்போ வந்து சாய்பாபா வந்தார், இல்லை ஒரு சாது வந்தார், வீட்டு வாசலில் வந்து கையை ஏந்துறார் அப்படின்னா அவங்கக்கிட்ட இல்லைன்றதுனால ஏந்தலை, நமக்கு ஏதாவது கொடுக்கணுன்றதுக்காக ஏந்துறாங்க. தி ரிசீவர் இஸ் தி ரியல் கிவர், அதனால் ஏந்துறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி ஒரு அரிசியை வாங்கிட்டு அந்த உழக்கில், எங்கள் பாட்டி போடும்போது பார்த்துருக்கேன், அந்த உழக்கில் 2 அட்சதை எடுத்து அப்படி போடுவாங்க. எங்கள் பாட்டி இப்படி நமஸ்காரம் பண்ணுவாங்க. எனக்கு சின்ன வயசில் புரியாது. இவங்க போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுறாங்களே, இது என்ன அப்படின்னு இப்போ தான் நமக்கு அது புரியுது. கொடுக்கிறவன் தான் உண்மையிலே பெறுகிறவன் என்கின்ற ஒப்பற்ற தத்துவத்தை நம்முடைய தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் ஒரு நிமித்தமாக ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தி அப்புறம் அருள் செய்வது என்பது இறைவனுடைய ஏற்பாடு. அதனால் இந்த சூளை நோய் வருது, குடலில் வரக்கூடிய அந்த பேர் காலிக் அப்படின்னு சொல்லுவாங்க, காலிக் பெயின். அந்த வார்த்தையே அதில் அப்படி இருக்குது. எப்படின்னா குடல் அப்படி எடுத்து துணி பிழிகிற மாதிரி, இப்படி பிழிகிற மாதிரி வலிக்குமா, எப்படி இருக்கும்? குடலை உள்ள அப்படி கையை விட்டு அப்படி எடுத்து துணி பிழியும் போது, சுக்கா துணி பிழியணுன்ட்டு சொல்லுவாங்கள்ல, அப்படி முறுக்கினா எப்படி வலிக்குமோ அப்படி வலிக்குமா. அதுதான் கூற்றாயினவாறு விளக்ககலீர். அதுவும் வார்த்தை எப்படி பாருங்க, கூற்றுங்கிற வார்த்தையை போடுறார். யமனுக்கு கூற்றுவன் என்று பெயர். உடம்பிலிருந்து உயிரை கூறு போடுபவன், அதனால அவனுக்கு கூற்றுவன் என்று பெயர். அதனால அப்படி வந்து இந்த வலியை எனக்கு கொடுத்துட்டீங்களே,
அது விளக்கலையே. நீங்கள் நேரம் கேட்குறார். ஃபஸ்ட்டு மீட்டிங் வித் சிவா அந்த சமணம் மதத்தை விட்டு இரவோடு இரவாக வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டு அவர் அக்கா வீட்டுக்கு வந்து அக்கா கோயிலுக்கு அவர் அனுப்பிச்சு, நீ அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லி விபூதியை கொடுத்து திருநீரை அவர் பூசிட்டு நிற்கும்போது அவர் பாடக்கூடிய இந்த பாட்டு, என் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இடர். அந்த அந்த வார்த்தையை தமிழ் சொல்ல கேட்கும்போதே அந்த யூ கேன் ஃபீல் தி பெயின். காலிக் பெயின்ங்கிறது சகிக்கவே முடியாத பெயின். டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம சுந்தர்கிட்ட எப்படி இருக்கும் அந்த வலின்னு ரொம்ப அழகாக சொன்னார். ஒன்று தற்கொலை பண்ணிக்க தோணும், இல்லைன்னா எதிர நிற்கிறவனை கொலை பண்ண தோணுன்னார். அவ்வளோ வலிக்கும் அப்படின்னார். அதுதான் அவர் பாடிய முதல் பாடல். அந்த கணத்திலிருந்து அவரை சிவன் ஆட்கொண்டார், அவரும் சிவனை ஆட்கொண்டார் என்று படிக்க படிக்க அவருடைய தமிழ் நமக்கு காட்டுகிறது. அந்த ஒப்பற்ற பாடலை பற்றி பாடுவதற்கு முன்னால் ஓதுவார் சுவாமிகள் 2 வார்த்தை சொல்லிவிட்டு பாட வேண்டும் என்று அவரை நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவிழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெரும் துறவும் வாகீசப் பெருந்தகைதன் ஞானப் பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேடப் பொலிவழகும் துதித்து வாழ்வாம். இந்த பாடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநாவுக்கரசர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கு. சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தை பாடும் பொழுது 4 ஒரு துதி செய்கிறார். அதை இடையரா பேரன்பு. கவனி ஒரு வார்த்தை, இடையரா பேரன்பு, நான் ஸ்டாப் லவ் டுவர்ட்ஸ் த காட். இருவிழி மழைவாரும் இணைவிழி, மழைவாரும் இணைவிழி. அப்படியே அந்த அந்த அன்பு மேலிட்டு கண்ணீர் வருதான், அப்படியே தாங்குறாரு. உழவாரத்தின் படையரா திருக்கரம். அந்த கரம் இருக்கே, முருகன் எப்படி வேலை விட மாட்டானோ அது மாதிரி உழவார படையை அவர் விடவே மாட்டார். சிவபெருமான் திருவடிக்கே பதித்த அந்த திருவடிக்கேன்னு போட்டார் பாருங்க, தேற்ற ஏகாரம். வேற ஒரு பயில திரும்பி கூட பார்க்க மாட்டோம். மார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னர்ல, அது வந்து நமச்சிவாயனுக்கே அங்க அந்த தலையை பதிச்ச அந்த அன்பு. நடையரா பெரும் துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும். நடையரா பெரும் இப்படி இம்மி இம்மி அப்படி இப்படி விலகாது. துறவுன்னா அப்படி துறந்தா, துறவு எப்படி இருக்கணும்னா கிட்டாதாயின் வெட்டணும் மரான, வெட்டினா பிசுறு இருக்காது, பிசுறு இல்லாமல் வெட்டணும். அது மாதிரி துறவுன்னா அப்படி மொத்தமாக. அதுக்கப்புறம் வந்து நினச்சி பார்க்கறதுன்றது மாதிரிலாம் இருக்குது. ஒருவேளை இது பண்ணியிருக்கக்கூடாதோ ஒரு மாதிரிலாம் போகக்கூடாது. ஆமாம், யூ எம்ப்ரேஸ் சந்யாஸ் அவுட் ஆஃப் வைராகியா ஆர் ஃபார் டெவலப்பிங் வைராகியா, 2 தான் உண்டு. அதுக்கப்புறம் திரும்பி வருதுன்றது வந்து அதுதான் தாழ்ச்சி. நம்முடைய தர்மத்தில் துறவிலிருந்து திருப்பி வருவதுங்கிறது ஒரு வீழ்ச்சியாகவும் தாழ்ச்சியாகவும் கருதப்படுகிறது. ஆனால் நடையரா துறவும் அப்படின்னு போட்டிருக்காரு. வாகீச பெருந்தகைதன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும். அந்த பாட்டு அப்படியே பாடிக்கிட்டே இருக்கலாம். தொடையரா செவ்வாய் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வோம். அதுதான் அவர் பார்க்கும்போதே சிவனை பார்க்குற மாதிரியே இல்லையா? சிவவேட பொலி. அவர் ஒரு சிஷ்யனை பார்க்கும் பொழுது குருவை புரிஞ்சிக்கலாம். அது மாதிரி திருநாவுக்கரசரை நம்ம பார்க்கும்பொழுது சிவனையே பார்க்குற மாதிரி நமக்கு இருக்கும். ஆத்மாவை புத்திரக அப்படின்னு வாசகம். நம்முடைய ஆன்மா தான் நமக்கு வந்து
குழந்தையாக பிறக்கிறதும்பாங்க. அவரை பொறுத்த மட்டும் சிவனே வந்து தன்னை வெளிப்படுத்தியது போல் திருநாவுக்கரசு பெருமான் வந்து பிறந்திருக்கிறது. என்ன பாடல்! ஒரு வளமான கரவொலி நம்முடைய ஓதுவார் சுவாமிகளுக்கு. அடுத்ததாக கூற்றாயினவார் என்ற பதிகம் ஐயா சொல்லியிருக்கீங்க. இதை சொல்லும் பொழுது இந்த பதிகம் கொல்லி என்ற பண்ணிலிருந்து திருவாய் மலர்ந்தருளினார் அப்பர் சுவாமிகள். இந்த பதிகத்தை ஏற்கனவே சுவாமி பாடியிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியை திரு குறுக்கை வீரட்ட தேவாரத்தில் கொல்லியாம் பண் உகந்தார் குறுக்கை வீரட்டனாரே அப்படின்னு சொல்லுவார். சுவாமியே பாடினார். ஏன் இந்த கொல்லி என்ற பண்ணில் இந்த பதிகத்தை தொடங்கினார் என்பது சேக்கிழார் ஐயா படிச்சிருக்கலாம். சேக்கிழார் சொல்லும் பொழுது ஒன்றும் படிக்கல, நீங்க எது சொன்னாலும் எனக்கு புதுசு. பிறவியை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே கொல்லி என்ற பண்ணில் என்ற செய்தியை சேக்கிழார் பதிவு செய்கிறார். பிறவியை கொல்ல வேண்டும் அதுக்காக கொல்லி என்று பண்ணு. அடாடா, பிறவி கொல்லி அது மாதிரி சொல்றார். இந்த பதிகத்திலே பல செய்திகளை உள்ளடக்கி 8 வரி பாடல்களாக முதலில் இது கொண்டு வந்திருக்கிறது. இந்த பதிகத்தை அருளி செய்கிறார். பண் கொல்லி. இப்போ இருக்கிற ராகத்துக்கு நவரோஜ் அப்படின்னு சொல்கிறோம். சில சமயம் அந்த செஞ்சுருட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் மேற்கத்திய இசை மரபில் இருக்குது. அதை நவரோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் சாமகானம் சொல்லும் பொழுது இந்த ரிங்காரம் இட்டுண்டே இருக்கும். நம்ம பின்னால் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த பதிகத்தை கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாயடிக்கே ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட குடரோடு துடக்கி முடக்கியிட குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. நாம் அறிய நமக்கு கிடைத்த அப்பர் சுவாமிகள் பாடிய முதல் பாடல் இல்லையா?
எந்த அவருடைய தொடக்கமே எப்படி இருப்பாரு, ஒரு ட்ரமாட்டிக்காக இருக்குது. ஏன் நான் அவனை காலங்காலமாக வழிபட்டேன், நீ எப்படி என்னை கைவிடலாம்ன்றார். இது யார் கேள்வி கேட்க முடியுமா வர? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இது அப்படி தானே இருக்கு. நான் எப்போதும் உன் பாதத்தை தானே வழிபட்டுட்டு இருக்கேன், எனக்கு எப்படி நீ இப்படி ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்னா, இது மிக முக்கியம் நுண்மையான ஒரு உண்மையை நமக்கு தெரிவிக்கிறார். இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளவே முடியாது. எப்போதும் இருக்கின்ற தொடர்பு, அதை நினைவுபடுத்தி கொள்வது தான் இந்த வாழ்க்கை என்கின்ற வாய்ப்பு. அவ்வளோதான். நீ அவர் எங்கேயோ வெளியில் இருந்து நம்ம இங்கேருந்து அப்புறம் அப்ளிகேஷன் போட்டு அவரோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள, அப்படி இல்லவே இல்லை. எப்போதும் மலர் மிசை ஏகினான்ங்கிறார், உள்ள ஏற்கனவே இருக்கிறான்ங்கிறார் வள்ளுவர். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் மாணிக்க வாசகர் நீட்டுறார். ஏற்கனவே இருக்கானே, அவன் நின்றுட்டு இருக்கான் அதனால் அப்படிங்கிறார். அதனால் ஏற்கனவே இருக்கிறவன், என்னோடு பிணைந்திருப்பவன், அதை நான் எப்பொழுது நினைவில் கொள்ளுகிறேனோ என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்படின்னும் பொழுது நான் உன்னை தொழாமல் எப்படி இருக்க முடியும்? உங்கள்கிட்ட விலகி எப்படி இருக்க முடியும்? உங்கள்கிட்ட விலகி இருக்காதவனை நீ விலக்கி அவனுக்கு இந்த கொண்டாரோட்டு மூட்டை கீழ் இந்த மாதிரிலாம் கடமுடான்னு ஒரு வலியை வேற கொடுக்கலாமா நீ அப்படின்னு கேட்குறாரு. இது எப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பு நமக்கு! நம்ம இதெல்லாம் உணரணும். நீங்கள் இறைவனை விட்டு ஒரு கணமும் விலகி இருக்க முடியாது என்பதை உணருங்கள் என்பதை உணர்த்துகின்ற பாடல் இது. அதனால தான் ஒரு பக்கம் அப்படியே நளினமும் உருக்கமும் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் பாடுகள் அப்படி கம்பீரமாக வரும் துவனி. அடுத்த பாடல் அப்படி வருகிறது. பிரகலாதனை தந்தையாகிய இரண்யகசிபுவே ஆட்களை வைத்து பாடாய்ப்படுத்தின மாதிரி எத்தனையோ சித்திர விதைகளுக்கு உள்ளாக்கியது போல் அமணர்கள் திருநாவுக்கரசருக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சுண்ணாம்பு காலவாயில் போட்டுக்கடன்ட்டு மாசில் வீணியம்னு ஒருத்தர் பாடுறாருன்னா, சுண்ணாம்பு காலவாயில் உட்காந்து நீங்கள் அவர் எதில் எந்த மனித வகையில் சேர்ப்பீங்க? நீங்கள் எத்தனையோ பால் சோற்றில் நஞ்சு கலந்தது அடுத்து வரும், அந்த பாட்டு வரும். யானையை ஏவி விடுறான், அந்த மாதிரி. நாம் எதுக்கிட பயப்படணும் அப்படிங்கிறார். எதிர் யாரோ கேட்டிருப்பான் போல் இருக்கு, அதுக்கு சொன்ன மாதிரி இருக்கேன். எதுக்கு நாம் எப்படி பயப்பட, எனக்கு எப்படி பயம் வருங்கிறார். இல்லை, உன் தைரியத்துக்கான காரணம் சொல்லுன்னார். நான் சொல்கிறேன் கேளுங்க. சிகாகோ மாநாட்டுக்காக விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இன்ட்ரோடக்ஷன் லெட்டர் எல்லாத்தையும் தொலைச்சிடுறாரு. எப்படி இருக்கும் அந்த நாட்டில்? செல்ஃபோனா ஜெராக்ஸா ஒரு மண்ணும் இல்லாத ஒரு காலகட்டம் அது. அவர் ஒரு அம்மையார் வீட்டுக்கு எதிர தோட்டத்தில் தியானத்தில் உட்காந்துடுறாரு. ஒன்றுமே இல்லை, கையில் இல்லை, எங்கே போகணும்னு தெரியாது, அட்ரஸ் இல்லை. அது மாதிரி உட்காந்துருக்கும்போது அப்புறம் அந்த அம்மா நீங்கள் யாருன்னு கேட்டு அவருடைய தோற்ற பொலிவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அப்புறம் அவர் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடின பிறகு அதெல்லாம் நடந்த கதை உங்களுக்கு தெரியும். பிற்பாடு நிருபர்களில் அவரை கேட்குறாங்க, யோ அவ்வளோ தைரியமாக இருந்தியா, ஒன்றுமே இல்லாமல் கையில் சல்லி காசும் இல்லாமல் காகிதத்தை எல்லாம் தொலைச்சிட்டு ஒரு தோட்டத்தில் நீ பாட்டு உட்காந்தியே, எந்த தைரியத்தில்னு கேட்டார். உனக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? கோடானு கோடி ஊமை ஜனங்களின் ஆசிகள் எனக்கு உண்டு என்கின்ற தைரியம். பேர்பட்ட ஒரு வார்த்தை, கோடானு கோடி ஊமை ஜனங்களின் ஆசிகள் எனக்கு எப்போதும் உண்டு, அந்த தைரியத்தில் இருந்தேன்றார். தி பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் தி டம்ப் மில்லியன்ஸுங்கிறார் விவேகானந்தர். இப்போ ஏன்டா யானை வரப்போகுது உங்கள் மேலே, ஐயா எப்படி நீங்கள் பதறாமல் இருக்கீங்க? அது காரணம், நம்ம ஆண்களுக்கு காரணம் வேணும், பதறாமல் இருக்கிறானே இப்படின்ட்டு அது காரணம் சொல்லி ஆகணும். அவர் சொன்னார், ஒரே வார்த்தை, டே நாம் அவன் ஆளுடா, நம்ம எதுக்குடா பயப்படணும், இவ்வளோதான் இருக்கு. அவர் தமர் யாம், தமர்னா உறவுக்காரங்க, தமர்னா அடியார், தமர்னா ஆள், அவங்க ஆள். கபாலி ஆள்டானான்னு நீ சொல்லற, பரமேஸ்வரனுக்கு எப்போ அப்படிதான் வரும். ஆனால் பெரிய குரலில் வேற சொல்லுவாங்க, கபாலின்வான், சரி சபையை அடங்கிடும். அது மாதிரி அவருடைய ஆட்கள் நாம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அதனால் நான் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு பயப்படுறதுக்கு எதுவும் வராது. இவ்வளோதாங்க இந்த பாட்டு. இது பாட்டு இப்போ பாடும்போது சுகமாக இருக்குது. ஒரு யானை நம்மளை மிதிக்க எதிர வரும்போது வரணும் இந்த பாட்டு, அப்போ வந்த பாட்டு இது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் இருந்தெல்லாம் அதுக்கப்புறம் பாடுறது ரொம்ப சுலபம்.
வீடியோவை பார்த்துட்டு வாயசிட்டு பாடுறதெல்லாம் நல்லா பாடிடலாம். ஒரு மத யானை ஒன்று துவம்சம் பண்ணுறதுக்காக ஓடி வரும்பொழுது உட்காந்த இடத்துலேருந்து அசையாமல் இந்த பாட்டு ஒருத்தர் பாடியிருக்கிறாருன்னா அவர் எப்பேற்பட்ட மனிதர் என்பது தான் நான் வியந்து பார்க்குறேன். அஞ்சாமை என்பது தான் ஒரு மனிதனிலே ஒரு மனிதன் ஆண்டவனுக்கு காட்டுகின்ற குணமாக இருக்க வேண்டும். ஒரு மனித பண்பின் உச்சம் எது, ஆண்டவனால் மெச்சக்கூடிய குணம் எது என்று பார்த்தால் அஞ்சாமை. அந்த அஞ்சாமை எதிலிருந்து வரும்? சொத்து பத்தால் வருமா? வராது. கிருபானந்த வாரியார் சொல்வார், வீட்டை நீ கட்டினியா வீடு ஒன்றை கட்டி போட்டிருக்கான்னு கேட்பார். அஞ்சாமி நான் தான். பின்னையும் பூட்டை பிடிச்சிட்டு தொங்குற அப்படிம்பார். பூட்டை பிடிச்சிட்டு கையை காலை வச்சுட்டு தொங்குறியே, அப்போ வீடு தானே ஒன்றை கட்டி போட்டிருக்கு. கொட்டாயில் ஒரு சினிமாவை பார்க்கும்போதோட குழாயை மூடணுமா கேஸை மூடணுமான்னு பதட்டம் வருது இல்லை, வீடு தானே ஒன்றை கட்டி போட்டிருக்கு. வரிசையாக சொல்கிறார். அந்த ஜன்னக்கதை சாத்தினமோ இல்லையா, திருடம் வந்துடுவானோ, வீடு தானே ஒன்று கட்டி போட்டிருக்கு. வீடு இந்த ஒரு சொத்து பத்தால் வராது, சொந்த பந்தங்களால் வரவே வராது, கல்வியால் வராது, தோற்ற பொலிவுகளால் வராது, கலை வித்தைகளால் வராது. அஞ்சாமை என்பது எனக்கும் இறைவனுக்கும் ஒரு சிறு பிரிவும் இல்லை என்கின்ற உணர்வால் மட்டுமே வரும். அது அவருக்கு அப்படிதான். அவர் எப்படி சொல்கிறாரு, டே நான் யாருடைய ஆள் தெரியுமா, நான் அதை சொல்லணும்ல, ரொம்ப அழகாக இருக்கும். நான் யாருடைய ஆள்? சுண்ண வெண் சந்தன சாந்தும். ரெண்டு சாந்து, ஒன்று வெண் சாந்து, இன்னொன்று சந்தன சாந்து. வெண் சாந்து என்பது திருநீர், அப்புறம் சந்தன சாந்து அப்படின்னு ஒரே எழுதுறாங்க. சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும். யானையுடைய உடை. இப்போ எதிர்த்து வருது யானை. நான் யாருடைய ஆள்? அந்த யானைச்சு அப்படி கழிச்சு அதையே தோலா போத்திக்கிட்டாரு அவருடைய ஆள்னால. சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிற. வளரும்னு ஒரு வார்த்தையை போட்டார் ஐயா. பார்க்க பார்க்க அந்த சிவனுடைய செம்மேனி, செம்பொன் மேனி, அந்த நிறம் வளர்ந்துக்கிட்டே இருக்கான் நம்ம பார்க்க பார்க்க. வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வளைய அறவும். அகலம்னா மார்பு, அரவுனா பாம்பு, அதில் தவழக்கூடிய பாம்பு. திண்ணல் கெடில புனலும் ஊர். கெடின புனலும் உடையார் ஒருவர், அவர் தமர் நான். அவங்கள்ட்ட கெடில புனலும் உடையார் ஒருவர், அவர் தமர் யான். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. எங்கிருந்து எனக்கு அச்சம் வரும்படியா எதுவும் நடக்காது, நான் பயப்படுறதுக்கு ஒன்றும் இப்போ இல்லையேங்க நடக்க. என்ன வார்த்தை? மந்திர சொல் வேண்டும், மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம்னு பாரதி கேட்டானே, இதுதான் மந்திரம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அண்ணா இங்கே ஓதுவார் சுவாமிகளுடைய நண்பர்கள் அன்பர்கள் நிறைய பேர் வந்திருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் நான் சொல்லணும். நான் இவ்வளோ சரளமாக பேசிகிட்டு இருக்கேன்னுட்டு நீங்கள் தவறாக நினச்சிடக்கூடாது. என்னால் அவர் மாதிரி பேச முடியாது, அவர் மாதிரி பாட முடியாது. எனக்கு அந்த ஞானம் கிடையாது. எனக்கு பிரமிப்பு, எனக்கு வியப்பு, எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அதை தான் நான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அதனால் ஓதுவாரும் அவருடைய அன்பர்களும் என்னுடைய கொச்சை வார்த்தைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும். வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும். அண்ணல் அரண்முரனேரும் அகலம் வளாய அரவு. அண்ணல் அரண்முரனேரும் அகலம் வளாய அரவு.
திண்ணன் கெடில புனலும் திண்ணல் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அண்ணலரன் மூரனேரும் அகலம்பளாய அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை. எப்படி இருக்கு பாட்டு பாடும்போது பேசுறது எனக்கே சுமையாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குமாப்பா? அப்படியே அவரை பாட விட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் அப்படியேறோம். அப்புறம் அந்த யானை என்ன செஞ்சது அந்த கதையும் சொல்லணும் இல்லை. ஓடி வந்த யானை நின்று போச்சு. பாகனை தூக்கி வெளியே போட்டுருச்சு. கரெக்டாக அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன் நான் ரீலில். அது ஒன்று வந்தது. என்னடா வந்ததுன்னு பார்த்தா அது அப்படி அழகாக உள்ளே வருது, கோயிலுக்குள்ளே வருது யானை. பாகனை பிடிச்சி வெளியே தூக்கி போடு. எனக்கு எதுக்கடா இப்படி ஒரு ரீல் வந்ததுன்னு பார்த்தா இன்றைக்கி எந்த பாட்டு வரும்? அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. நடந்த நிகழ்ச்சி என்னென்னா அது பாகனை விசிறி எரிஞ்சு போட்டுடுது. அது அடங்கி போயிடுது, சாந்தமாயிடுது. அப்போது இதை ஏவி விட்ட அமலர்கள் என்ன போய் சொல்லுவாங்க அரசன்ட்ட? சூப்பருங்க, சூழ்ச்சி பண்ணுறவனுக்கு இருக்கக்கூடிய புத்தி கூர்மை சாதாரணமாக இருக்கிறவனுக்கு இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம யானையை ஏவி விட்டோம், நீ அரசன் உன் யானையை ஏவி விட்டோம், அது அவரை ஒன்றும் பண்ணலைன்னா உனக்கெல்லவா பழி வரும், ஒன்னெல்லாம் கேவலமாக நினச்சிருவாங்க. எப்படி பாரு எப்படி போடுறாங்க பிரச்சனை. ஆமாம் அப்படின்னா அவரும் ஆமாம் என்ன பண்ணலாம், யானைக்கு எல்லாம் வேண்டாம், அவர் ஒரு கல்லில் கட்டி கடலில் போட்டுருவோம், இப்போ பிரச்சனையே இல்லை அப்படின்றாங்க. எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க. அதாவது மனித புத்தி, மனிதனுடைய மனம் போன்ற மலினமான ஒரு வஸ்து பிரபஞ்சத்தில் கிடையாது. ஆமாம், கண்ணன் பந்தத்துக்கும் விடுதலைக்கும் மனம்தான் காரணம்ங்கிறார் கீதையில். மனம்தான் பந்தத்துக்கு காரணம், மனம்தான் விடுதலைக்கு காரணம். பந்தப்பட்டவன் ஏன் பந்தத்திலிருந்து உனக்கு விடுதலை வேணும்னு பெரியவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதை யோசிச்சு பாருங்க. இவாட்டுக்கு இஷ்டப்படி இரு, அனுபவி, அதுக்கு ஏற்பட்ட துன்பத்தை அனுபவிச்சு விட்டுட்டு போயிடலாம். இந்த பந்தப்படுகிறவன் எல்லாமும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு துன்பம் விளைவிக்காமல் இருக்க மாட்டான். அதுதான் இது. ஏதோ ஒரு விதத்தில் பந்தப்படுகிறவர்கள், ஆசையில், எதிர்பார்ப்புகளில், வெறிகளில், இது வழியாக பந்தப்படுபவர்கள் கட்டாயமாக அடுத்தவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தொல்லை செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா? கண்ணாடி டம்ளர் பாறையில் ஓங்கி போடுவேன், ஆனால் அது உடையக்கூடாதுன்னா எப்படி நடக்கும்? சுக்குநூறாக தான் உடையும். அது மாதிரி அப்போது அவரை கடலில் கட்டி போடுறாங்க. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இதை அப்பர் பெருமானே நமச்சிவாய பத்துன்னு குறிப்பிடுறார். இதை நமச்சிவாய பத்து அப்படின்னு. அது மாதிரி மற்ற 3 பேர்களும் இந்த மந்திரம் ருத்ரத்துக்கு ஸ்ரீருத்ரத்துக்கு நடுவில் வரக்கூடிய இந்த சிவபஞ்சாட்சரியை 4 பதிவு செய்கிறார். இதில் இந்த பாடலில் அப்பர் சுவாமிகள் பதிவு செய்கிறார். காதலாகி கசிந்து பாடலில் திருஞான சம்பந்தர் சொல்கிறார். மற்ற பற்று எனக்கின்றி அந்த பாட்டில் சுந்தரர் பதிவு செய்கிறார். சிவபுராணத்தோட நமச்சிவாய வாழ்கனே மாணிக்க வாசகர் ஆரம்பித்து அதை பதிவு செய்கிறார். அந்த மந்திரம் எத்தனை முக்கியமானது நமக்கு என்பதை இவர்கள் பாடலில் கலந்து அதை வைத்தார்கள் பார்.
அதாவது ஒரு அமிர்தத்தை பருகுவதற்கு கூட ஒரு சாதனம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு மருந்து ஏதோ தேனில் கலந்து அது மாதிரி கொடுத்துடலாம். அமிர்தத்தை நீங்கள் எப்படி பருகுவீர்கள்? நீங்கள் நினைக்கிறீங்களா இவ்வளோ சுலபமாக குடிச்சிடலான்ட்டு? ஒரு காஃபிக்கே நம்ம என்ன பாடுபட வேண்டியது, அமிர்தம் அவ்வளோ சுலபம். ஸோ அப்படி அதற்கு ஒரு வாகனம் தேவை. அமிழ்தை பருகுவதற்கு, நமச்சிவாயம் என்னும் அமிழ்தை பருகுவதற்கு தேவாரத்தை விட்டால் ஒரு வாகனம், ஒரு வசதி, ஒரு உபாயம் நமக்கு கிடையாது. அதுதான் இந்த பாடல் என்று சொல்லி, இதை சொற்றுணை வேதியன் சோதிவானவர் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலிற் பாய்ச்சினும் மற்றுணையாவது நமச்சிவாய் அஞ்சுவது ஒன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை நர நற்றுணையாவது நமச்சிவாயவே. எப்போதும் எம்மிடத்தில் இருப்பது ஒன்று, எப்போதும் எங்கும் இருப்பது ஒன்று, எங்கே நான் இருந்தாலும் என் எதிரில் இருப்பது ஒன்று, இந்த மூன்றும் ஒன்றே ஒன்று என்பதை உணர்கிறவன் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ள பாடலை வெளிப்படுத்தி இருக்க முடியும் என்பது தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பண் என்று சொல்லி, பண் காந்தார பஞ்சமம். நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு பதிவில் நம்ம காந்தார பஞ்சமத்தினுடைய குணாதிசயம் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இவர் நீர்நிலையில் இருக்கார். ஒரே ஒரு குறிப்பு, இது எந்த கோயிலில் பாடியதுன்னா, எந்த கோயிலிலும் பாடல, கடலில் பாடியது. அது ஊருக்குள்ள, அதுக்கப்புறம் ஏறினது. இது எங்கு பாடப்பட்டது இந்த பதிகம் கேட்டா கடலில் பாடியதுன்னு போட்டிருக்காங்க. அதுதான் அழகு. கரைக்கு வந்த அப்புறமா பாடியிருப்பாரு, அங்கே போ நற்றுணையாவது நமச்சிவாயவே இருப்பாரு, தெப்பமா மிதந்திருக்கும் வந்திருப்பார். அதனால அப்படி சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தேர்ந்தடி பொருந்த கைதொழ சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தேர்ந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை தேர்ந்தடி பொருந்த கைதொழ மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை தேர்ந்தடி பொருந்த கைதொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. இடுக்கண்னா எல்லா விதமான துன்பம். இடுக்கண் தீருமேன்னு சொன்னாரா? இல்லை.
விலகுமேன்னு சொன்னாரா, போகுமேன்னு சொன்னார், இல்லையே என்றார். திருவண்ணாமலையில் ரமண மகர்ஷி அமைதி வடிவா வீற்றிருக்கும் பொழுது எங்கோ ஒரு கான்ட்ராக்டர் வந்தார். அவருக்கு அந்த பைப்பு இழுப்பு போடுற வேலை ஏதோ ஒன்று கிடச்சிதான். வந்தவர் அவர் நல்ல பந்தாவா போட்டு ஜரிகை அங்கஸ்திரம்லாம் போட்டு ரமண மகர்ஷி முன்னாடி போய் உட்காந்துட்டார். ஸோ அந்த வரிசையில் அவர் யாரும் தடுக்க முடியாது, அவர் பிரமுகர். உட்காந்துட்டார். உட்காந்து அவர் ரமண மகர்ஷியோட உரையாட விரும்புகிறார். அங்கே இந்த உரையாடுதலில் நடக்காதங்க, அது மௌனஸ்வரூபி. அவர் பேசாமல் இருக்கார். இவர் வாழ்க்கையில் சேர்ந்தாப்புல ஒரு 2 நிமிஷம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இவருக்கு பழக்கம் கிடையாது. ஓதுவார் நானும் மாதிரி அங்கே ஒரு நிலைமை. அவர் உட்கார்றாரு, அவரை கவனிக்கவே இல்லை. அரை மணி நேரம் 40 நிமிஷம் எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரமண மகர்ஷியோட கவனத்தை திருப்புறதுக்காக இல்லை இது நிஜமாவே அப்படின்னார். அப்புறம் அப்போ ரமண மகர்ஷி திரும்பி அவரை பார்த்தாராம். அவர்கிட்ட பிரமாதமாக ஏதாவது பேசணுன்ட்டு இவருக்கு இந்த சம்சார சாகரம் இருக்க இல்லையே, இல்லையேன்னு சொன்ன மாத்திரத்தில், இது ரொம்ப முக்கியம். இப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. நான் சொல் இல்லையேன்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த ஆசாமி எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டார் ஓதுவார். அதுக்கப்புறம் நாளே வேற மாறி போயிட்டார். அந்த இல்லையே தான் இந்த இடுக்கண் இல்லையே, அது ஞாபகம். அப்படி அந்த பாட்டை நம்ம கேட்டு வாங்கிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எனக்காகவும் உங்களுக்காகவும். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இந்த உதாரணம் இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது. இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லை இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு, இப்போ ஓதுவார் பாடும்போது எனக்கு தோணுது, சொல் துணை வேதியம், சொற்றுணை வேதியம் அப்படின்னா இங்கே சொல் என்பது வேதங்களை குறிக்கும் அப்படின்னு உரையாசிரியர்கள் எழுதுகிறார். இப்போ வேதங்கள் என்பவை பரமேஸ்வரனிடமிருந்து பிறந்தவை என்பதுதான் நம்முடைய மரபான நம்பிக்கை. எல்லாம் உங்ககிட்ட என்ன, பரமேஸ்வரனிடமிருந்து தான் வேதங்கள் பிறந்தவை நம்பிக்கை. மகா பெரியவர் அதை இன்னும் உயர்வாக அதை எடுத்து சொல்லுவார். சொல்லும் பொழுது பரமேஸ்வரனுடைய சுவாசம் தான் வேதம். சரி, இது ரொம்ப அழகான அப்படி ஒரு ஆயக்கால் போட்டு இது கவனிச்சுட்டு அடுத்த பாட்டு போவோம். பரமேஸ்வரனுடைய சுவாசம் தான் வேதங்கள் என்று பரமாச்சாரியார் சொல்றார். இப்ப நமக்கு யார் காவல்? உடலுக்கு உயிர் காவல். நமக்கு சுவாசம் தான் காவல். பரமேஸ்வரனுக்கு சுவாசமா காவல்? பரமேஸ்வருடைய சுவாசம் தான் வேதம், அது ஓகே. ஆனால் சிவனை காப்பது அந்த சுவாசமா? இல்லை. உரையாசிரியர் அழகா அதுக்கு சொல்லும்போது அது பொருந்தது. என்ன சொல்றாரு? வேதத்துக்கு பாதுகாப்பு அவன். அப்படி அப்போ என்ன அர்த்தம்னா, நம்முடைய சுவாசத்துக்கு அவன் பாதுகாப்பு, நம்முடைய அறிவுக்கு அவன் பாதுகாப்பு, நம்முடைய ஞானத்துக்கு அவன் பாதுகாப்பு. நாம் அவனில்தான் வாழ்கிறோம் என்கின்ற உணர்வு நமக்கு மேலிடுமானால் அவனுடைய சுவாசத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை? என் குருநாதர் சொல்வார், ஈவன் இஃப் யூ வாண்ட் டு வீப், வீப் இன்சைட் மீன்வர். வெளியே போய் அழாது, என்னுள் அழு, உன் கோபத்தை எல்லாம் என்னுள் காட்டு அப்படிம்பார். நாம் வாழ்வது பரமசிவத்தில் தான் என்கின்ற நினைப்போடு மதர்ப்போடு வாழ வேண்டும் அல்லவா? அதுதான் சொற்றுணை வேதியம் என்பது என்று நான் நினைக்கிறேன். அற்புதமாக இருக்கு. அடுத்து ஒரு அருமையான பாடல், விடம் தீர்த்த பதிகம் இல்லையா அண்ணா? இவரை நான் ஏன் அண்ணான்னு கூப்பிட்றேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு அனுமதியை நான் வாரியார் சுவாமிகள்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். அவர் அண்ணாங்கிற சொல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அணுகி அருள் புரிபவன் அண்ணன். நம்மை நாடி நமக்கு நல்லது செய்கிறவன் யாரோ அவன் அண்ணன் தான்ட்டார். அவ்வளோதான். நம்ம நல்லதெல்லாம் செய்ய முடியாது, செய்கிற நல்லதை வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால இது அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பது என்பது அவருடைய அருள். அணுகி அருள் புரியும் அண்ணன் வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திருப்பழனம் போயிட்டு அங்கேருந்து திங்களூர் போகிறார் அப்பர் சுவாமிகள். யாத்திரை தானே, என்ன டிரான்ஸ்போர்ட்டு, என்ன சமாச்சாரம்,
எத்தனை ஊர்களுக்கு எப்படி போயிருப்பாங்க, என்ன நடை. கைலாயத்துக்கு நடந்து போகிறேன்னு கிளம்பினவராச்சு அவர். நீங்கள் என்ன சொல்ல முடியுது? திங்களூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர் நமக்கு சிவனடியார்களுக்கு. ஏன்னா அப்பூதி அடிகள் அங்கே இருந்தார். ஒரு வசனம் சொல்லுவாங்க, இறைவனை பார்ப்பது எளிது, அடியவர்களை பார்ப்பதே அரிது. அடியவர்களில் மிக முக்கியமான அடியவர் அப்பூதி அடிகள். ஒரு திருநாவுக்கரசரை பார்த்தது கிடையாது, திருநாவுக்கரசரை தவிர வேற யாரையும் நினைச்சது கிடையாது. ஒரு அற்புதமான ஒரு பக்தி. ஒரு எங்கே பார்த்தாலும் ஊரில் அவர் உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் அறச்சாலை, திருநாவுக்கரசர் சத்திரம் எல்லாம் இவர் பேரை போட்டிருக்கு. யாரப்பா இது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிரூபிக்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க அவர் தெரியாது, அப்பர் சுவாமிகளை தெரியாது. அங்கே போய் சேர்ந்து அப்பூதி அடிகள் தான் அப்படின்றது தான் இதெல்லாம் செஞ்சிருக்காருங்க. அவர் வீட்டுக்கே போகிறார். போய் நீங்கள் இந்த சிரஞ்சீவி, அர்ஜுன், சௌந்தர்யெல்லாம் ஒரு படம் நடித்தாங்களே, ஒரு அருமையான சிவன் படம், சிவனை பற்றின படம், பேர் மறந்து போச்சு எனக்கு. சரி, சிரஞ்சீவிங்கிற நீ திருவருட்செல்வி, தெலுங்கு படம். அதில் அங்கே போய் அந்த சிவனே மாறு வேஷத்தில் வந்துட்டு சிவனை திட்டுவார் அந்த சிவனடியார் வீட்டுக்கு போய். அது மாதிரி யார் இந்த பெருசாக அப்போதைய அடிகள் திருவருட்சொல்லரில் இதை காட்டினாங்க, ஒத்துக்கிறேன், அதுவும் ஒத்துக்கிறேன். ஒன்றா அப்போதைய அடிகள் வந்து அவரை பற்றி நீங்கள் இப்படி பேசக்கூடாது, தரக்குறவா பேசுறது நான் அனுமதிக்க மாட்டேன்ட்டு அப்போதைய அடிகளுக்கு கோபம் வரும். முத்துராமனுக்கும் வரும்னு சொன்னால் அவனுக்கு நல்லா புரியும். சரி, அப்போது அவர் வந்து நான் தான்ப்பா அதுன்னு சொல்கிறார். அப்பர் சுவாமிகள் தயங்கி அப்பரே அப்படின்னு அழைக்கிறார்ல, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பல்லாக்கு தூக்கி சொன்னார்ல, அது மாதிரி நான் தான்ப்பா அது அப்படின்றத சொல்கிறார். அந்த எங்கிருந்து வருகிறேன்னு கேட்டோன்னு கோபமாக கேட்கும்போது இந்த சூளை நோய் கொடுக்கப்பட்டு அந்த குணமாகி விபூதி பெற்று வந்தவன் நான் தான்ப்பா அப்படின்னு அந்த குறிப்பை சொல்கிறார். சிவனால் குணமாக்கப்பட்டவன் அப்படின்றத அவருடைய பயோடேட்டாவாக சொல்கிறார். எதை சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல. சரி, அப்போ வந்து அவருக்கு வாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். யார் பெயரால் வந்து இதெல்லாம் நம்ம நிறுவி பண்ணுறோமோ, யாரை காண மாட்டோமோன்னு ஏங்குறோமோ, அவரே நம்ம வாசலில் வந்து நிற்கிறாரு, நம்ம தெரிஞ்சுக்காம போனோங்க சொல்லி வாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுது செய்விப்பதற்காக தம்பி வாழையில கொண்டாட அப்படின்ட்டு பையனை அனுப்புகிறாரு. அதுக்குள்ளே இந்த பாம்பு தீண்டி பையன் இறந்து போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் அந்த காட்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை மறைச்சு ஐயோ அவர் சாப்பாடு இல்லாத போயிடும் இதை நம்ம சொன்னோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவனை மறைச்சிட்டு வாழையில கொண்டு வந்து இவங்க போட்டு சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் முதல்ல திருநீர் இட்டுக்குங்க, அப்புறமா சாப்பிடலான்னா பையன் எங்கன்னு கேட்டால் சேக்கிழார் எழுதுறாரு, அவன் இப்போது உதவான்ங்கிறாரு. இல்லை, அவன் இல்லைன்னு சொல்ல, அவன் இப்போ வேலைக்கு சரிப்பட மாட்டான்ற மாதிரி அவன் இப்போது உதவான் அப்படிங்கிறாரு. அவருக்கா தெரியாது என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்டோம். இந்த மாதிரின்னு சொல்கிறார். அப்போது பாடப்பட்ட பதிகம் இந்த விடம் தீர்த்த பதிகம். திங்களூர் கோயிலுக்கு எதிர அந்த குழந்தையுடைய சடலத்தை கிடத்தி அவர் பாடியதாக உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். இந்த பாட்டினுடைய சிறப்பு எல்லாம் இந்த 1 கொலாம் 2 கொலாம்னு வரும். நீங்கள் பின்னால் வந்து ஒன்றாங்க ரகமடி தண்ணின்னு பாடுறாங்களே, 2ஆங்க ரகமடி, அதாவது ஒரு விஷயத்தை ஒன்றுன்னு சொல்லி, ஒன்றுன்னா இங்கே ஒப்பற்றது, ஓர்ங்கிற சொல்லுக்கு ஈடானது, ஒப்பற்றது, சிறந்தது, அதுக்கு மேல் ஒன்று இல்லைன்றதுனால இந்த ஒன்றுங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். சிவபெருமானை குறித்த எல்லாமே இந்த ஒன்றுன்னா ஒன்றே ஒன்றுன்னு அர்த்தம். அந்த ஒன்றே ஒன்று, பேர்லெஸ், இன்கம்பேரபிள்னு அர்த்தம். அது வச்சிருக்கார். இது ஒரு குறிப்பு. வைத்திலிங்கனார் எனக்கு ஒரு குறிப்பு சொன்னார். 1 கொலாம் 2 கொலாம். என்ன கொலாம்? அது அசைச்சொல் அப்படின்னு எழுதிடுறாங்க. அது அசைச்சொல் அல்லங்கிறாரு வைத்திலிங்கனார். அவர் என்ன சொல்றாரு, இவர் சமணராக இருந்த பொழுது பலவிதமான மந்திரங்களை கற்றுக்கொண்டார்ல, அதில் ஒரு மந்திரம் இந்த கொலாம், அது விஷத்தன்மையை நீக்கக்கூடிய மந்திரமா. அதனால தான் முழுக்க இந்த 1 கொலாம் 2 கொலாம்னு அது வருது. மற்றபடி அதுக்கு தமிழ் சொல்ல இல்லை, அது கொலாமில் ஒன்றும் இல்லை.
ஆனால் வைத்திலிங்கன் ஐயா தான் சொன்னார், அது ஒரு மந்திரம், அதை அவர் பயன்படுத்தினார். இந்த பதிகத்தில் இன்னொரு விசேஷம் எங்கேயுமே நீ அந்த குழந்தையினுடைய விஷத்தை நீக்கு அந்த மாதிரிலாம் வார்த்தை எதுவுமே வரல. கடைசி பாடலில் தான் அந்த பல்லு வருது, பாம்பின் கண் பாம்பின் பல். பாம்பின் பல் சொல்லுவதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அஞ்சுவது ஒன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு மாதிரி சொன்னார்ல அதில். இதில் இது மந்திரமாக அதை பயன்படுத்தும், அது மந்திர சொல். இதை மந்திரமாகவே அதை பயன்படுத்தும் பொழுது சங்கல்பம் உள்ளே இருக்குது, அவ்வளோதான். ஆஹா அப்படின்னு பார்க்குற இந்த பையன் பழக்கணும், அவ்வளோதான் சங்கல்பம். பாட்டில் அதை சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. அவன் பையன் பழக்கணும், பையன் பழக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். அந்த ஆஸ்பத்திரியில் அதை ட்ரிப்ஸ் ஏற்றுறது மாதிரி, அதில் மருந்து செலுத்துகிற மாதிரி இதை செலுத்துகிறாரு. அது ஒரு முக்கியமான குறிப்பு. ஐயா சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு இது திங்களூரில் நடந்ததாக இருந்ததுனால திங்களூரில் இந்த சம்பவம் நடந்ததாக தான் குறிப்பு இருக்குது. அந்த உரையாசிரியர்கள் இதில் எழுதியிருக்கும் போது தேவாரம் ORGயில் எழுதியிருக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு எதிரே இவரை கிடத்தி, இந்த குழந்தையை கிடத்தி பாடியதாகவும் குறிப்பிடப்படும். பொதுவாக என்ன சொல்கிறேன், நீங்கள் சொன்னது தான் சரியா? இது அந்த அவருடைய இல்லத்திலேயே இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தலத்தினுடைய பேர் ஒரு இடத்துல கூட இந்த பதிகத்தில் வரல. 1 to 10 வரை உயரும் நம்முடைய அப்பர் சுவாமிகள் எந்த இடத்துலையும் அந்த தலத்தினுடைய பெயரையோ இல்லை அந்த சுவாமியை பற்றியான செய்தியோ பதிவு செய்யவில்லை. இது பொதுப்பதிகம் அப்படின்னு திருமுறை கண்ட புராணத்திலேருந்து அந்த திருமுறை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாலே பொது அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னு போடுவாங்க. அப்படி பொது என்று சொல்லக்கூடிய பதிகங்கள் எல்லாம் தலத்தில் இருந்திருக்காது, தங்கியிருந்த மடத்திலேயோ இல்லை வழிநடைகளையோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திங்களூருக்கு பாடல் இருந்ததாக இல்லை. 3 திருமுறையிலையும் 7 திருமுறைகளையும் எதுவும் காணப்படலை. வைப்புத்தலமாக இருக்கிறதுங்கிறத சொல்லியிருக்கு. ஆனால் சேக்கிழார் இப்படி ஒன்று குறிப்பிடுறார், அன்று அவர்கள் மறைத்தனக்கு அளவிறந்த கருணையராய் கொன்றை நறுஞ்சடையார் தம் கோயிலின் முன் கொணர்வித்தே அப்படின்னு சொல்கிறாரு. கொன்றை நறுஞ்சடையார் தம் கோவிலின் முன் கொணர்வித்தே ஒன்று கொலாம் என பதிகம் எடுத்து உடையான் சீர்பாட தின்றை விடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்து இருந்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ஒன்று இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாது, ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் திங்களூருக்கு பதிகம் கிடையாது. ஆமாம், சேக்கிழார் சொல்கிறது தான் நம்ம எவிடன்ஸ். ஆமாம், சேக்கிழார் சொல்கிறத பார்த்தா ஒரு கோயிலுக்கு முன்னாடி பாடியிருக்கார் அப்படின்ட்டு. என்ன கோயிலோ, மடத்தில் இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கலாம். அதாவது நம்ம கோயில் நோண்டி நம்ம கான்செப்டு கோபுரம் அந்த மாதிரி அப்படின்ட்டு அப்படி இருக்க வேண்டிய தேவையும் இல்லை இல்லையா? இதை இப்போ கேட்போம் இந்த பாட்டை. இதுதான் திருவருட்செல்வரில் நாதர்முடி மேல் இருக்கும் நல்லப்பா கண்ணாசம் வளைச்சி எழுதியிருப்பார் அழகாக. ஆனால் இந்த பதிகத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சினிமாவில் ட்ராமா வரணும் இல்லை. ஒன்று கொல்லாமவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கோலாமவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர், ஒன்று கொலாமவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர், ஒன்று கோலாமிடு வெண்தலை கையது, ஒன்று கோலாமிடு வெண்தலை கையது, ஒன்று கோலாமவர் ஊர்வது தானே. பத்து கொலாமவர் பாம்பின் கண் பாம்பின் பல், பத்து கொலாம் எயிரும் நெறிந்துக்கன, பத்து கொலாமவர்
பாம்பின் கண் பாம்பின் பல் 10 கொலாம் எயிரும் நெறிந்துக்கன 10 கோலாம் அவர் காயப்பட்டான் தலை 10 கோலாம் அவர் காயப்பட்டான் தலை 10 கொலாம் அடியார் செய்கைதானே. ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய், வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நஞ்சு கொடுத்தாய், பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு. நல்ல பாம்பு இல்லை அதுக்கு. எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழ விடு. நல்ல பாம்பு நீ ஏன் அதுக்கு பேர் வந்தது நாகத்துக்கு? அப்படி ஒன்றும் நல்லதாக தெரியலையே நமக்கு. இது வந்து குடியாத்தத்தில் பதுமனார்னு ஒரு ஐயா இருக்கார், 90 வயசு. அவரை பார்த்தபோது வாணியம்பாடியில் அவரை சந்தித்தேன் சமீபத்தில். ஒரு 10 நிமிஷம் போகும்போது நடந்து அவர் கூட போகும்போது ஒரு தகவல் சொன்னார். நல்லூர் அப்படின்னா இப்போ வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும், புதுசு பழசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி முதல்லேருந்தே இருக்கிற ஊர் வந்து நல்லூர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதூர்னு நிறைய பேர், புதூர்னு அப்புறமா அந்த ஊருக்கு புதூர்னு பேர். எவ்வளோ எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய்ங்கிறோம். ஏன்னா ஆதி எண்ணெய் அதுதானே, எள் பிழி நெய் எண்ணெய், அவ்வளோதான். எள்ளை பிழிந்து எடுக்கின்ற நெய், அதுக்கு பேர் எண்ணெய்னு பேர். அந்த எண்ணெயில் அதுக்கப்புறம் நிறைய எண்ணெய்கள் கடலை பாட்டி வருது, ஆமணக்கு இப்படின்னு நிறைய வந்ததுனால. ஆனால் முதல்ல எது வந்தது? எள் பிழிந்து வந்து, அதனால் அது நல்லெண்ணெய் அப்படின்னா ஒரிஜினல்னு அர்த்தம், மூலம்னு அர்த்தம். அது மாதிரி 1000 பாம்பு இருந்தாலும் நம்ம அடையாளமாக தெரியும், டக்குன்னு பார்த்துருந்தா தலையை தூக்குது பாருங்க, அதனால் அது நல்ல பாம்பு, ஆதி பாம்பு அதுதான். புராணத்தில் கட்டுவிரியனா பேசுது, நம்ம ஆதிசேஷன் வாசுகி எல்லாம் நல்ல பாம்பு தானே. இந்த தலையை தூக்குவதால் முதல் முறையாக அடையாளம் காணப்பட்ட பாம்பு இந்த நல்ல பாம்பு. நல்ல பாம்புன்னா நாட் அ குட் ஸ்னேக், ஒரிஜினல் ஸ்னேக், மூலம் அப்படின்றதுனால அப்படி வச்சுருக்காரு. இப்போ அடுத்த பாட்டு வந்து நமக்கு திங்களூர் மாதிரி குழப்பம் எதுவும் இல்லை. இங்கே நம்ம ஊருக்கு வந்துட்டார், திருவொற்றியூருக்கு வந்துட்டார் அப்பர் சாமிகள், அங்கே வந்து பாடுறார் நமக்கு. ஒற்றியூர் பதிகம் அற்புதமான பாட்டு. பல நாட்கள் திருவொற்றியூரில் தங்கியிருக்கார் அப்பர் சாமிகள். வந்து உழவார திருப்பணி பண்ணி பல பதிகங்கள் பாடியதாக சேக்கிழார் குறிப்பிடுறார், லிஸ்டே போடுறார். விலங்கு பெரும் திருமுன்றில் மேவு திருப்பணி செய்தே உளம்கொள் திருவிருத்தங்கள் ஓங்கு திரு குறுந்தொகைகள் களம்கொள் திரு நேரிசைகள் பலபாடி கைதொழுது வளம்கொள் திருப்பதி அதனில் பல நாள்கள் வைகினார். பல நாட்கள் திருவொற்றியூரில் தங்கியிருக்காராம். அவர் தங்கியிருக்கக்கூடிய இடம் அதை நினைக்கும் போதே சிலிர்ப்பார். அடுத்த முறை அந்த கோயிலுக்கு போகும்போது சிவனோடு கூடி இந்த நினைப்போட போகணும், இங்கே ஒரு தங்கியிருக்கார், இங்கே ஒரு காலை வச்சிருப்பார், இங்கே அவர் கைப்பற்றிருக்கோங்கிற நினைப்போட அந்த கோயிலுக்கு போகும்பொழுது இன்னும் நமக்கு இன்பமாக இருக்கும் அப்படின்னு தோணும். இந்த மணலெல்லாம் வெந்நீர் பட்டினத்தார் அந்த ஊர் அந்த ஊர் சொல்கிறார். அங்கே தானே பட்டினத்தார் சமாதி இருக்கேன் அங்கே திருவொற்றியூர். நாட்டமென்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டம் என்றே இரு அடர்ந்த உடலை அடர்ந்த சந்தை கூட்டமே என்றிரு சுற்றத்தை வாழ்வை குடங்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் இதேன்னு எழுதியிருக்கோம் அவர் சமாதி வாசலில். இப்போ நமக்கு கிடைச்சது வந்து ஒரு திருத்தாண்டக பதிகம், ஒரு குறுந்தொகை பதிகம், ஒரு விருத்த பதிகம், 2 நேரிசை பதிகங்கள், அவ்வளோதான் இருக்கான் திருவொற்றியூரை பற்றி அவர் எழுதினதில். மீதி எல்லாம் போச்சு. அதில் சிலதில் 2 பாட்டு தான் கிடச்சிருக்கு.
இதில் ஓம்பினேன்னு பாடுறீங்களா? இப்போ நீங்கள் பாடினது ஒன்று கொலாம் வந்து நாதநாமக்கிரியா? என்ன பண்ணு சொல்லுவோம்? பண் இந்தளம். இந்தளம். இந்தளத்துக்கு இந்தோளத்துக்கு சம்மந்தம் இல்லை. இந்தளம்னா நாதநாமக்கிரி. அந்த குடந்தை சுந்தரேசனாருடைய ஆராய்ச்சியில் அந்த மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அதை பற்றியான இன்னும் தீர்வுகள் வந்து சரியான தீர்வுகளாக நமக்கு கிடைக்கல. நீங்கள் பாடுனது நாதநாமக்கிரி. நாதநாமக்கிரியை தான். ஓம்பினேன் கூட்டை வாளா உள்ளத்து ஓர் கொடுமை வைத்து காம்பு இலா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன். பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே. ஓம்பினி உய்யக் கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவை. ஏதாவது இந்த பாட்டு முக்கியமான அறவுரை ஓதுவார் எடுத்திருக்காரு. எது ஒரு மனிதனுடைய முக்கியமான கட்டம் அப்படின்னா, அவன் இறக்கும் தருவாயில் என்ன நினைக்கிறான் என்பது தான் ரொம்ப முக்கியம், இல்லையா ஐயா? அதானே. பாம்பின் வாய் தேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாம்பு விழுங்கும். தேரை விழுங்க விழுங்க அந்த தேரை அரற்றும். அந்த மாதிரி அரட்டிட்டு இருக்கலாமா? நம்ம சிவாயங்கிறது தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா? வேற எதுவும் நினைக்கக்கூடாது இல்லையா? அப்படி பழகணும். அப்படி இல்லையே, நான் தேரை போல பல பல நினைக்கின்றேனே அப்படின்னு அவர் சொல்றார். அப்பனா நம்ம கதி நம்ம சொல்றது கூட ஒன்றும் இல்லை. அது மாதிரி இருக்கு. ஓம்புதல்னா பேணுதல் பார்த்துட்டோம், பாதுகாத்தல். கூடுனா இந்த உடலை சொல்றாரு. காம்பிலா மூளைன்னா காம்பில்லாத அகப்பை, கரண்டி. அதை வச்சு நீங்கள் எப்படி ரசத்தை எடுத்து விடுவீங்க? நம்ம இந்த சாய்பாபா உள்ள கை விட்டு இருக்க எப்படி அது மாதிரி இருக்கேனே நான். அதனால் என்னால் அதை கொள்ள முடியலன்றது சொல்கிறார். இந்த உடலினை வந்து பயனற்ற வகையில் வளர்த்து கொண்டு உள்ளத்தில் நேர்மையில்லாத நினைவுகளையும் செய்திகளையும் நான் சுமந்து கொண்டு நாளை வீணாக்கி விட்டேனே அப்படிங்கிறார். அப்போ நம்ம இந்த வார்த்தையை கேட்கும்போது தான் நமக்கு உரைக்கணும், நமக்கு சுடணும், நம்ம மனசாட்சியை அது போய் தொடணும். அதை தொட நம்ம அனுமதிக்கணும். அவர் இதை பண்ணால் போதும். இது திருநேரிசை அப்படின்னு சொன்னேன். ஐயா சொல்லும் பொழுது அப்பர் சுவாமிகள் தான் முதலிலே இந்த தமிழ் இசை உலகத்திற்கு பலதரப்பட்ட யாப்பு வகைகளை வழங்கிய, இல்லைங்களா? திருத்தாண்டகம். ஆமாம், திருத்தாண்டகம். எல்லாரும் 4 வரிகளிலே இறைவனை போற்றி பாட எத்தனித்த பொழுது இவர்தான் ராஜபாட்டையாக திருத்தாண்டகம் என்ற தாண்டகம் என்பதை ஒன்றை செய்தார். இதை அடிவுற்றி வைணவத்திலே பெரிய திருத்தாண்டகங்கள் எல்லாம் வந்திருக்கு. விருத்தம் கூட, விருத்தம். ஆமாம், விருத்தம். அதே மாதிரி இவர் நேரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வரிகளிலே இத்தனை சீர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற இலக்கண மரபு இருந்தாலும் நேரிசையாக 5 சீர்களை, ஒரு வரிக்கு 5 சீர்களாக நம்முடைய முதுமுனைவர் தமிழறிஞர்லாம் இருக்காங்க. நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்லியிருக்கோம். ஒரு வரிக்கு 5 சீர்களாக பிரித்து நேரிசை என்ற ஒரு யாப்பை நம்முடைய தமிழுக்கு கொண்டு வந்தவர். ஏன்னா அவர் நிறைய படித்தவர்னு நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அது சேக்கிழாரே பதிவு பண்ணுறார் நிறையா. அதுபோல் அப்பர் சுவாமிகளுடைய பதிகங்களில் தான் முதலிலே நேரிசை, குறுந்தொகை, விருத்தம், தாண்டகம் என்று பலவிதமான யாப்புக்களை வழங்கி அருளி செய்தார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நேரிசை என்ற இலக்கண மரபுள்ள யாப்பை அந்த காலத்திலெல்லாம் ஓதுவாமூர்த்திகள் நேரிசையை நவரோஸ் என்ற ராகத்தில் மட்டுமே பாடி வந்தார்கள். அது ஒரே ராகம், பல பாடல்களை ஒரே இதிலேயே பாடிக்கிட்டே இருந்தோம்னா இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு தான் தெரியுமோ அப்படின்ற உலகத்தில் ஒரு செய்தியை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்த ஓதுவாமூர்த்திகள் பலதரப்பட்ட ராகங்களிலே அதை பண்களை மட்டும் விட்டுவிட்டு இந்த திருநேரிசை, திருக்குறுந்தொகை, திருவிருத்தம் இவைகளெல்லாம் வெவ்வேறு சுவையான ராகங்களிலே அதனை மெட்டமைத்து பாடி வந்தார்கள். அது மக்களிடத்திலே பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியது. அதுக்கு அச்சாணி போட்டவர் தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள்.
இதை ரொம்ப சிறப்பாக மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தார். அவர் வந்த காலகட்டத்திலே இந்த நவீன கருவிகளெல்லாம் ஆரம்பமாக வந்து தொடங்கிய காலம். கேசட் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம வந்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா கிராம ஃபோனில் எம்எம்டி எங்களுடைய ஆசிரியர் சுந்தரேச முதலியார் அவர்கள்லாம் பாடியிருக்காங்க. ஆனால் தருமபுரம் ஐயா வந்த காலகட்டத்திலே தான் இந்த டிடிகே அந்த கேசட் வந்தது. அது ரொம்ப அவருக்கு கை கொடுத்தது. அதனால் தான் கற்றுக்கொண்ட அந்த இசை நுணுக்கங்களை எல்லாம் பதிகங்களாக பாடி வெளியிட்டார். ஏன் நம்ம அதை சொல்கிறோம்னா, நேரிசை இப்படித்தான் பாடணுமா அப்படின்னு நம்ம மக்கள்லாம் இது எப்படியும் பல பேருக்கு வெளியில் போகும் இந்த செய்தி பதிவு. இந்த பதிவு இன்னும் இதை பற்றியான செய்தி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே போகும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை பதிவு பண்ணுறோம். இப்போது இந்த பதிகத்தை நம்ம ஓம்பினேன் கூட்டை வாழ அந்த பதிகம். இந்த பதிகம் 10 பாடல்களை கொண்டது. ஆனால் 2 பாடல்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது நமக்கு. இதற்கு முன்னால் வந்தது மனமெனும் தோணின்னு ஒரு பதிகம் பாடல். அப்படியா? ஆமாம், சரி. ஓம்பினேன் கூட்டை வாழா என்ற ஒரு பதிகத்தை ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோரு கொடுமை வைத்து காம்பிலா மூழை போல கருதிற்றே முகக்க மாட்டேன். ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூழை போல கருதிற்றே முகக்க மாட்டேன். பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பி நீ உய்யக் கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவே. அப்பா அருமையாக இந்த இந்த ராகத்தில் இந்த பாட்டை கேட்குறதுங்கிறது எவ்வளோ பரவசமாக இருக்கு பாரு. அந்த இப்போ அந்த பாட்டு ரொம்ப தெளிவாக நமக்கு புரியுது. அதெல்லாம் தான் பாட்டில் வச்சுருக்காங்க. ஓம்பினேன் கூட்டை வாழா, ஓயாமல் இந்த உடம்பையே நினச்சி இதையே பெருசாக பொருட்படுத்தி இதையே நான் கவனித்தேன். உள்ளத்து ஓர் கொடுமை வைத்து, உள்ளத்தில் தெளிவு இருக்கா நமக்கு? இல்லை. ஒரு அமைதிங்கிறது ஒரு வினாடி நேரமாவது இருக்கா? இல்லை. சஞ்சலம் இல்லாமல் இருக்கா? இல்லை. கவலை இல்லாமல் இருக்கா? இல்லை. அதுதான் கொடுமை. கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகான் பாரதியார் பாடுறாரு. இருமை, கவலைன்னா இருமை. கவன் அப்படின்னு அதுலேருந்து பிறப்பது கவலை. கவர்ச்சி, கவர்ச்சின்னா எந்த கவர்ச்சி இல்லை, பெரியரா வள்ளி நரகரம் பார்த்து சொல்லணும். பெரியரா வள்ளி நரகரம். கவர்ச்சின்னா இருமை. அதுக்கு பேர் தான் கவலை. நடக்குமோ நடக்காதோ, பேசிட்டே போகிறானோ நிறுத்துவானோ நிறுத்த மாட்டோம், இதெல்லாம் கவலை தான். அது அந்த அந்த இருமை வந்து
எப்போது அருமையை உணரும் ஒருமையில் அது ஆசைப்பட்டால்தான், பற்று வைத்தால்தான் இந்த பற்று விட்டு அந்த அருமையான சிவபதம் நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லுகிறது. அப்போ என்னன்னா, இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு வயதை திடீர்னு நமக்கு தோணுது, என்னடா இது வீணாக இந்த உடம்பையே வளர்த்துக்கிட்டோம், இதை போய் ரொம்ப பொருட்படுத்தணும். இது நம்ம கடைசியில் நாம் சொல்கிறதையா இது கேட்குது, இது சொல்கிறதெல்லாம் இதுக்கு கொடுத்துட்டோம். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ என்ன தியானம் வேண்டி கிடக்க உனக்கு, எல்லாம் 60 வயசில் பார்த்துக்கலாம், ரிட்டையர் ஆனப்புறம் நீ ஒன்றையே பார்க்க முடியாதுடா, பார்வையே தெரியாது, காலம் மடக்கி உட்காருனா எவ்வளோ கஷ்டம் கந்துறவங்களை தான் தெரியும். ஒரு எதுவுமே மடங்காது, எதுவுமே விளையாது. உடம்பு ஒரு சிறிதும் விளையாது, உள்ளத்தில் ஒரு நன்மையும் விளையாது. அப்படி ஒரு பருவத்தில் திடீரென்று நமக்கு தோணும், ஐயோ வீணா இதை போய் வளர்த்துட்டேனே, வீணா சஞ்சலங்களுக்கு இடம் கொடுத்து மனசையும் பாழாக்கிட்டேனே, இந்த பிடி இல்லாத கரண்டி மாதிரி நான் ஆயிட்டேன்னு எதை நான் எடுக்க முடியும், உண்மையிலிருந்து ஒரு துளி நான் எடுக்க முடியுமா, ஞானத்திலிருந்து கொஞ்சமாவது முகக்க முடியாதுங்கிறார். கருதிற்றே முகக்க மாட்டேன், ஐயோ என்னால் மொண்டு எடுக்க முடியாது. அப்போ எப்படி இருக்குன்னா எவ்வளோ பரிதாபமாக இருக்கும். நம்ம கண் எதிரே ஞானம் வெள்ளமாக கிடக்கு, ஆனால் நான் எப்படி இருக்கேன், காம்பு இல்லாத கரண்டியாக இருக்கேன், ஒரு துளி கூட என்னால் அதுலேருந்து மொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. ஐயோ இப்படி தனியாக புலம்புற அளவுக்கு ஆயிட்டேனுங்கிறாரு நாகேஷ். அது அடுத்த வரி வரும், பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனேங்கிறார். பாம்பு வாயில் சிக்கிக்கொண்ட தேரை எப்படி பலவாறு அரற்றும், அதுக்கு ஏதாவது பொருள் உண்டா, வலி, உயிர் போயிட்டே இருக்கு, உயிர் குறுகி கொண்டே இருக்கிறது, உடல் நெருக்கடியில் இருக்கிறது. அப்போ அந்த உள்ளத்திலிருந்து என்ன வார்த்தை வரும், அன்பர்களே நான் விடைபெற்றுக் கொள்ள இப்படியா வரும், ஐயோ அம்மா தானே வரும், இதுகாரம் உங்களுடைய அன்பில் நான் திளைத்திருந்தேன், இதற்கெல்லாம் நன்றி கூறி இப்படியெல்லாம் வராதுங்க, அம்மம்மா பழா போச்சுன்னா வரும். அதான் நான் பல பல நினைக்கின்றேனே, இந்த அரட்டத்தில் அதை சொல்கிறார், நம்மளை சொல்கிறாருங்க. ஓம்பினி உய்யக்கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே, நான் இந்த உடம்பைத்தான் ஓம்பினேன் பேணினேன், ஐயனே இப்போ நீ என்னை பேண வேண்டும், என்னை பேணி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வதாக இந்த அற்புதமான ஒரு பதிகம். இது கூடவே ஒன்று இருக்கு, ஏன்னா அந்த பதிகம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், திருவொற்றியூரில் பாடு மனமெனும் தோணி பற்றி. அது தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க நீங்கள். மதியெனும் கோலை ஊன்றி, கோல்னா துடுப்பு, சினமெனும் சரக்கை ஏற்றி, ஏற்றினேம்ப ஒரு சரக்கு இருக்கிறதுலையே, சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மனன் எனும் பாறை தாக்கி காமம் ஆசை என்கின்ற பாறையால் மோதுண்டு மறியும் போது அறிய ஒண்ணா. அப்போ நினைக்க முடியுமா, உனை உண்ணும் உணர்வை, உண்ணுனா உண்ணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய. அந்த நேரத்தில் நீ அந்த ஆழ்வார் சொன்னார் பாருங்க, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அப்புறம்லாம் நம்மளால முடியாது, இப்போ சொல்லிடுறேன், இப்போ புத்தி நல்லா இருக்கு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், அந்த நேரம் கரெக்டாக நீ நில்லு, உன்னை தவிர வேறு ஒன்றும் நான் நினைக்கக்கூடாது. ஒரு யோக ரகசியத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு சத்குருவானவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு சீடனுடைய உயிர் பிரிகின்ற தருணத்திலே அவனுக்கு காட்சி தருகிறார். நின்று இப்பொழுது நீ முக்தியை மட்டும் கேள், மோட்சத்தை மட்டும் கேள், வேறு எந்த ஆசையும் படாதே என்று வலியுறுத்துகிறார். அதை பற்றி கொண்டு ஐயா எனக்கு முக்தி வழங்குனார்னா அவர் அழகாக அலாக்கா எடுத்துகிட்டு போயிடுறார். முடியலையே இன்னும் இருக்கு எனக்கு, என்னங்க இன்னும் பாரதி வித்யா பவனில் அடுத்த மாதம் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா சரி விட்டுட்டு போயிடுவார் குரு. நீ ஆச்சு நீ உனக்கு இந்த ராமசாமி சார் ரொம்ப இடம் கொடுத்து கெடுத்துட்டார் உன்னை அப்படின்னு அது இருக்கார் பாருங்க, அவர் உட்கார்ந்தார். அப்படி நமக்கு தோணும், நம்ம உனை உண்ணும் உணர்வு, இந்த உண்ணுங்கிற வார்த்தை போட்டாங்க பாருங்க, அப்படியே அந்த நினைப்பு. ஒரு மனிதனுடைய குவாலிட்டியை நினைக்கிறது இல்லை, சிவனுடைய குவாலிட்டியை நினைக்கிறது இல்லை, சிவனை நினைப்பது. என் குருநாதர் சொல்லுவார், திங்க் அபவுட் ஓம்னு சொல்லுவார், திங்க் ஓம் அப்படின்னார். காயத்ரி மந்திரம் சொல்லும்போது அதனுடைய பொருளை நினைக்கணும். யூ ஷுட் மெடிடேட் ஆன் இட்ஸ் மீனிங்.
ஓங்காரம் செய்யும்போது ஓங்காரத்தை நினைக்கணும், ஓங்காரத்தை பற்றி நினைக்கக்கூடாது. யூ திங்க், யூ மஸ்ட் திங்க் ஓம் அப்படின்னாரு. அதுக்கு பேர் அதுதாங்க உண்ணுதல். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என் குருநாதர் வார்த்தைக்கு பொருளும் உண்ணுதல் என்கின்ற சொல்லுக்கு பொருளும் ஓதுவார் தயவில் நான் பிடிச்சிக்கிட்டேன். இந்த பாட்டு நான் எப்போ கேட்டேன்? என்னுடைய ரொம்ப சின்ன வயசில் கேட்டேன். எங்கே கேட்டேன்? எங்கள் பாட்டி புலம்ப கேட்டேன். ஓரமாக உட்காந்து மனமெனும் தோணி பற்றி நான் சார் வீட்டில் ஏதோ டென்ஷன், மாமியார் மாட்டு பண்ணு பிரச்சனை வந்திருக்குன்றது சரி. இப்படித்தான் இந்த பாட்டு எனக்கு அறிமுகம். என்ன பாட்டி பிரச்சனைனா என்ன ஒன்று? ஒன்றுமே வேண்டாம் அப்படின்பா பாட்டி. ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய பாட்டு இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிற மாதிரி நீ வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கொடுக்கின்ற பாடல் இந்த அற்புதமான பாடல். மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதமெனும் பாறை தாக்கி மதமெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய உண்ணா மதமெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய உண்ணாது உனையுணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே மதமெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய உண்ணாது உனையுணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே ஒற்றியூருடைய கோவே. இது ரொம்ப ஒரு உருக்கமான ராகம் நல்ல இல்லை? சும்மா அந்த பாட்டு அந்த ராகத்தை பாடிக்காங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆல் இண்டியா ரேடியோ. அதுபோல் அருமையான கரகரப்பிரியான, ஆமாம், நல்ல அருமையான சுரஸ்தானங்களை சரிக பத சதா பகரி கரித சரி கரித சரிக பகரித சரிக பத பகரித சரிக பத சரிக சத பகரி அப்படின்னு நல்லா இருக்கு. சரியா இருக்கும். அடுத்து ஒரு பாட்டு நனிப்பள்ளி, திருநனிப்பள்ளி. அங்கே என்ன நடந்தது? இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. அமலர்கள் பாலில் நஞ்சு கலந்து அவர் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பாடுபட்டிருக்காங்க யோசி. திருநாவுக்கரசர் ஒரு வழி பண்ணுறதுக்காக அவங்க என்னெல்லாம் ஒரு பாடுபட்டிருக்காங்க பாரு. அழிக்க முடியாதுன்னு தெரியலையே. எதை வேண்டுமானாலும் நீங்கள் கொன்று போடலாம், உண்மையை கொன்று போட முடியாது.
நீங்கள் எந்த விதமாக எதிர்த்து பார்த்தாலும் பிரச்சாரம் செய்தாலும் தர்மத்தை தகர்க்க முடியாது. முடிந்திருந்தால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பேயே இந்த பாரத தேசம் என்பது ஒரு பரமதத்துக்கு மொத்தமாக அடிமையாகி இருக்கும். அதுதான் மற்ற நாடுகளின் வரலாறு. ஆனால் இங்கே இந்த அதிதீவிரமான படையெடுப்புகள், மதமாற்றங்கள், பலவிதமான உட்சதிகள், வெளிச்சதிகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் இங்கே இன்னும் தழைத்து வளர்ந்திருக்கிறோம் என்றால் அது இந்த நாட்டினுடைய தர்மத்தின் சக்தி. இது அந்த தர்மம் ஆதாரப்பட்டிருக்கின்ற உண்மையின் சக்தி. வியாச பாரதத்திலே பீஷ்மர் சொல்லுகிறார், ஒன்று ஒன்றை தாங்குவது, அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் நியதி. ஆகாசாத் வாயு சொல்றோம் இல்லையா, வரிசை கீழேந்து அவர் எடுத்து சொல்றார். நிலத்தை நீர் தாங்குகிறது, நீரை அக்னி தாங்குகிறது, அக்னியை வாயு தாங்குகிறது, வாயுவை ஆகாயம் தாங்குகிறது. தர்மபுத்திரன் ஆகாயத்தை சத்தியம் தாங்குகிறதுன்னு பதில் சொல்றார். ஆகாயத்தை எது தாங்குகிறது? வாட் ஹோல்ட்ஸ் ஸ்பேஸ்? ட்ரூத், தி ஹையஸ்ட் ட்ரூத். அந்த உண்மையினுடைய வெளிப்பாடு என்பது என்ன? தர்மமே உண்மையினுடைய வெளிப்பாடு. எனவேதான் உண்மையும் சத்தியமும் தர்மமும் கண்களாக கொண்டது சனாதன தர்மம் என்பது புரிந்து கொள்ளுங்கள். ஆதியும் அந்தமும் மற்ற சனாதன தர்மம். அதனால அவர்களுக்கு புரியவில்லை. அப்பரை ஒரு ஆளாக பார்த்ததனால் அவரை அழிக்க முற்பட்டார்கள். அவர் ஒரு ஆள் அல்ல, அவர் வெறும் மனிதர் அல்ல. மனித உருவில் உருவாரம் எடுத்து வந்திருக்கின்ற அறம், சிவநெறி, சத்தியம் இதெல்லாம் சேர்ந்தாதான் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் என்கின்ற அடியார்களுக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மனித உருவில் அவர்கள் நமக்கு அதை வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். அப்பேற்பட்டவருக்கு பாலில் நெஞ்சு கலந்து கொடுத்தார்கள். துஞ்சீருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதி நாளும் அறநடி கண்பதாகும். வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுதாக்கி வித்தார். நஞ்சு அமுதாக்கு வித்தார். கொடுத்த விஷத்தை எனக்கு அமிர்தமாக்கி நனிபள்ளி அடிகளாரே அப்படின்ட்டு அந்த ஊரில் எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானை குறித்து அவர் பாடுகிறார். அவன் விஷத்தையே கண்டத்தில் ஏந்தியவன், தான் நஞ்சை உண்டு நமக்கு அமிழ்தை வழங்குவதே நமச்சிவாயனின் தலையாய கருணை. அதை அப்பர் சுவாமிகள் மூலம் நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். பாலில் நஞ்சை கலந்து கொடுத்தால் நான் சரிதான் நமச்சிவாயன்னு குடிச்சிருப்பார். நம்மால் அவ்வளோதானா, இன்னொரு கிளாஸ் இல்லையான்னு கேட்டிருப்பார். சுண்ணாம்பு கால வாயில் உட்காந்து ஒருத்தர் மாசில் வீணையும் பாட முடியும்னா, கடல்ல தூக்கி போடும்போது நற்றுணையாவது நமச்சிவாயவேன் பாட முடியும் என்றால், யானையை ஏவி விட்ட போதும் அவருக்கு அஞ்ச வருவதும் இல்லைன்னு இப்படி மதர்ப்பா அசையாமல் நிற்க முடியும் என்றால், நஞ்சு அமுதாக்கு வித்தார் நனிபள்ளி அடிகளாரேன்னு அவர் சிவனை பாடுவதற்கு என்ன ஒரு தடை இருக்க முடியும்? நிறைய சொல்லலாம், நேரத்தை கருதி அவரை பாடச் சொல்லுகிறேன். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதி நாளும் அரண் அடிக்கு அன்பு அது ஆகும். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே,
அஞ்செழுத்து ஓதி நாளும் அரண் அடிக்கு அன்பு அது ஆகும். வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணரு வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணரு தந்த நஞ்சு அமுதா குவித்தாறு வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுதா குவித்தாறு நனிவள்ளி நஞ்சு அமுதாக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரே. நனிவள்ளி அடிகளாரே. ஆஹா, இதில் பாருங்க, காலை மாலை, இந்த காலைக்கு நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெளியூருக்கு போனால் ராமசாமி சார், வெளியூருக்கு போனால் பாரதிய வித்யா பவன் சவுண்ட் சிஸ்டத்தையும் கூட்டின்னு போயிடலாமான் இருக்கு. அங்கே நாங்கள் படுற பாடெல்லாம் பார்க்கும்போது, இங்கே அனுபவிக்கிற இந்த சந்தோஷம், இந்த சுகம், இந்த சௌக்கியம் பார்க்கும்போது அந்த அந்த புகழ் அவரையே சேரும். இதுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்துக்கொண்டு அவர் பண்ணியிருக்காரு. அண்ணா எஸ், யூ ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல். அவர் தான் இஸ் த ஹோல் திங். ஆமாம், யூ ஆர் நாட். இல்லை, உண்மையிலே அவர் தான் வந்து இதுக்கு சிரத்தையை எடுத்து இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் பார்த்து 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 பண்ணார். நீங்கள் ஓதுவார் பாடும்போது எவ்வளோ சுகமாக இருக்கு, சுகானுபவமாக இருக்கு. இல்லை, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இதில், நம்ம எல்லாருக்கும், நீங்கள் எல்லாருமே சாதகர்கள் என்று நான் கருதுகிறேன். சிவனடியார்கள் எல்லாருமே சாதகர்கள். இந்த காலைக்கு வேற ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கலாம். துஞ்சிருள் காலை போட்டார். அப்படி மெல்ல விடியுது பார். நாட்டுப்பாட்டில் வரும், ஓரமுள்ளு காட்டுக்குள்ள ஒத்த கோயில் கூவையில நெட்டுக்கு கிழக்கு பக்கம் செவக்கும் பொழுது நிமிஷம் நிமிஷமா விடியும் அப்படின்னு நாட்டுப்பாட்டில் வரும். அது வந்து மெல்ல விலகும் பாருங்க. இந்த வைகரை பொழுது, உஷஸ் காலம், பிரம்ம முகூர்த்தம் என்றெல்லாம் கொண்டாடுகிறோமே, அதுதான் துஞ்சிருள் காலை. அப்போ என்ன செய்யணுமா? அப்புறம் என்ன சொல்றாரு? உட்காரு, பறக்காது, உடனே பறக்காது, உட்கார், சிவநாமத்தை சொல்லி சிவ நினைப்பில் திளைத்திரு. அதுக்கப்புறம் மாலை, மாலை நேரம்னு அவர் சொல்கிறது வந்து நம்ம ஊரடங்கி நம்ம வீட்டில் எல்லாம் முடித்து படுக்க போகிற நேரம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மாலை நேரம்ங்கிறது நம்ம படுக்க போகிற நேரம் தான் வச்சுக்கணும். ஏன்னா அவன் 10:30 மணிக்கு மேலே தான் சாப்பிடவே உட்காடுறான். அது மாதிரி இருக்கு பொழுது. அது நம்ம கேட்டோம்னா 1008 ஜஸ்டிஃபிகேஷன் வரும். அதனால் இப்போ இதுதான் மாலைன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு நிம்மதி, அவங்களுக்கு நிம்மதி. உட்காரு, எப்போ ஒரு இடத்துல நீ படுக்கிறதுக்கு முன்னால் உட்காரும் இல்லை, உட்காரும்போது சிவ தியானம் பண்ணு. பத்தாதுங்கிறார். ரொம்ப அற்புதமான தியானத்துக்கு குழு சொல்கிறார். நம்ம இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போய் உட்கார முடியாது, வேண்டாம். காலையில் ஒரு முறை உட்காருப்பா, மாலையில் ஒரு முறை உட்காருப்பா. அது அப்படியே விட்டானே
அதை காலையும் மாலையும் கனெக்ட் பண்ணணும்ப்பா, ஒரு சில்வர் த்ரெட்டை வச்சு கனெக்ட் பண்ணணும். அதை தான் தம்பி அஞ்செழுத்து ஓதிங்கிறார். விடாமல் இது சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. ஓம் நம சிவாய முறை இப்படி உட்காந்தாதான் ஓம் நம சிவாய சொல்லுவீங்களா? சாதாரணமாகவே சொல்லலாம், குளிக்கும்போது சொல்லலாம், சாப்பிடும்போது ஒன்றும் தப்பே கிடையாது, சொல்லலாம். அதனால் தொடர்ச்சியை மறந்திருந்தா வார்த்தை போட்டிருக்காரு, தொடர்ச்சியை மறந்திராதே. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்தோதி. அப்படி எடுத்துக்கணும். இடைவிட ரெண்டு வேளை சிவ தியானம், இடைப்பட்ட வேலை முழுக்க சிவநாமம். இவ்வளோதான். இப்படி தான் நம்ம வாழ்க்கை வச்சுக்கணும். எல்லாம் எந்த விதமான நம்ம ஈடுபட்டு இருப்போம். கடன் வாங்குவோம், இல்லை கடன் கொடுப்போம், இல்லையா, எதிர்பார்ப்போம், ஏமாறுவோம், என்னென்ன இருக்கும். ஆனால் சிவநாமத்தை விட்டுறக்கூடாது. இப்படி இருந்தால் என்ன ஆகுன்றத சொல்கிறேன், சொல்லிட்டு நிறைவு பாடலுக்கு போவோம். இப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா சூழ்நிலைகளில் ஒரு மாற்றம் விளைகிறோம். இது இப்படி இருந்தால் நான் நல்லா இருப்பேன், இது அப்படி இருந்தால் நல்லா இருப்பேன். அப்படி ஆகவே ஆகாது. இதுக்குள்ளே வந்தபோது ஏர் கண்டிஷன் கிடைக்கும், வெளியில் போய் ஏர் கண்டிஷன் பண்ண முடியாது. அது என்ன வெயில் இருக்கோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அது மாற்ற முடியுமா? அம்மாட்ட தான் சொன்னேன். எங்கள் அப்பா சொல்லுவார், சென்னை வெயில் வந்து படிப்படியாக வளராது, கேபி சுந்தராம்பல் பாட்டு மாதிரி எடுத்தோடனே 8 கட்டைக்கு போயிடுது. அப்படி தான் இருக்கும். அது நீ அது கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன ஊர் வேறு எங்கேயா போயிரு, எங்கே போயிருக்க முடியும்? 24 மணி நேரம் ஏசி ஒன்றா மார்ச் வரைக்கும் தான் போகணும். இடைவிடாத ஏசி எங்கே தான் கிடைக்கும்? கிடைக்காது. அது இயல்பாக எடுத்துக்கணும். அது இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையை இந்த இடைவிடாத சிவநாமம் கொடுக்கும். காலை மாலை 2 வேளை உட்காரணுங்க. எழுந்து இப்படி வச்சுக்கலாம், எழுந்திருக்கும் போது உட்காரணுங்க, படுக்க போகிறதுக்கு முன்னால் உட்காரணுங்க. இடைப்பட்ட நேரம் முழுக்க திரும்ப மறந்து போகிறேன்னு ஞாபகம் வருது இல்லை, அப்போ வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படித்தான் பழகணும். சிவசிவா சிவசிவா ஓம் நம சிவாய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ இன்னும் ஒரு மேஜிக் ஆகும்னா, நீங்கள் வந்து இந்த சூழ்நிலை மாறணும்லாம் நினச்சிங்கல்ல, அந்த சூழ்நிலைகளே கூட மாறக்கூடும். உங்கள் முயற்சி இல்லாமல் நீங்கள் அறியாமலே மாறும். மாறிய பிறகுதான் நீங்கள் மாறி இருப்பதையே உணர்வீர்கள். இதைத்தானே நம்ம கேட்டோம், இதுக்குத்தானே மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்தோம், 4 உறவுகளை பகைச்சு மாறிடும். முயற்சி இல்லாமல் மாறும். இது ஒன்று. இதை விட பெரிய மேஜிக் நான் என்ன நினைக்கிறேன்னா, அனுபவிச்சேன்னா, என் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன், தப்பே கிடையாது. இந்த சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், அது இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும், அதை காட்டிலும் நீங்கள் உயரமாக வளர்ந்திருப்பீர்கள். அதை இந்த சிவநாமம் கொடுக்கும். நத்திங் வில் டச் யூ. அது எதுவுமே மாறாமல் இருக்கும். ஆனால் நம்ம மாதிரி இருப்போம், நம்ம வளர்ந்துருப்போம். யூ வில் க்ரோ டாலர் தேன் யுவர் சர்க்கம்ஸ்டன்சஸ். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய லக்ஸுரி. எவ்வளவு சௌகரியம் இருந்தாலும் பத்தாது. இந்த பிக்கஸ்ட் ஃபெசிலிட்டி இல்லையா பகத்து? ஆமாம். என்ன இன்பத்தில் வந்து ஒரு ஒரு நிதானம் வரணும் முதல்ல. அது ரொம்ப பேருக்கு வருது இல்லைல்ல. ஆமாம், நிதானம் வரணும். இன்பத்தில் ஒரு நிதானம், அதுதான் துன்பத்திலையும் நிதானம். எவனுடைய தலை இன்பத்தில் கிறுகிறுப்பதில்லையோ அவனுடைய கால்கள் தான் துன்பத்தில் தள்ளாடாமல் இருக்கும். அந்த உயரத்தை அது நம்ம சிவநாமம் கொடுக்கும். அதனால் திரும்ப துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதி நாளும் அரணடிக்கு அன்பதாகும். அவனுடைய திருவடிகளுக்கே அன்பு செய்வோமாக, எப்பொழுதும் அவனுடைய நாமத்தையே நினைத்து கொண்டிருப்போமாக என்று நம்ம சொல்லுகிறோம். இதையே எல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஒவ்வொரு முறை நம்ம சந்திக்கும் பொழுதும் ஓதுவார் சுவாமிகள் நமக்கு கொண்டு தருகின்ற பாடல்கள், அதெல்லாம் வந்து அறிந்து மொண்டு தருகின்ற பாடல்கள். அதுக்குள்ளே அப்படி அழகாக அப்படி கையை அலைஞ்சு எங்கே அதை எடுக்கணும்னு தெரிஞ்சு அதை எடுத்து கொண்டு வருகிறது. நிறைவு பாடல் வந்து காயமே கோயிலாக என்கின்ற தியான பாடல். சரீரமாத்தியம் கரு தர்ம சாதனம் என்பது காளிதாசன் வார்த்தை. குமார சம்பவத்தில் காளிதாசன் சொல்வது இந்த உடம்பை கோவிலாக கொள்வது. முதல்ல இந்த உடம்பை பேணி சொன்னார்ல, வேஸ்ட் பண்ணிட்டேன்ட்டு வேறு விதமாக சொல்கிறார். உடம்பு கோயிலாக பேணு, அவனுடைய கோயிலாக இதை வளரும். படமாட கோயில் உன்னுடைய பகவர்க்கு ஒன்று ஈயின் நடமாட கோயில் நம்பர்கங்காக சொல்கிறார் இல்லையா. அது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொல்கிறார் இல்லையா. அதுதான் அதனுடைய எல்லாம் சேர்த்து
இவர் சொல்கிற விதமே தனி. காயமே கோயிலாக. அடுத்து கடிமனம் அடிமையாக, மனசு அடிமையாக. எது ஒரு கோயில்னா என்ன இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும் இல்லையா? நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ள நம்ம பளிச்சுன்னு இருக்கியா, இலை போட்டு சாப்பிட்லான்னு தான் நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் இல்லையா? அதை சொல்கிறார், வாய்மையே தூய்மையாக. இந்த காயம் என்கின்ற கோயிலுக்கு அந்த தூய்மையை எது கொடுக்கும்னா வாய்மை தான் கொடுக்கும். வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக. நேயமே நெய்யும் பாலார் நிறைய நீரமை ஆட்டி. நேசம், நேயம்ன்ற வார்த்தையை போட்டார். பேரன்பு, அதுதான் நேயம். இறை மேல் இருக்கக்கூடிய காதல், இறை காதல், அதுதான் அவர் சொல்கிற நேயம். அதுதான் அந்த சிவனுக்கு, இந்த உள்ளே இருக்கக்கூடிய மனமணி லிங்கத்துக்கு நாம் பெய்யக்கூடிய நெய்யும் பாலுமான அபிஷேகம். பூசனை ஈசனார்க்கு போற்றவை காட்டினோமே அப்படின்னு சொல்கிறார். அருமையான இந்த பாட்டை பற்றி 2 வார்த்தை சொல்லி நிறைவு செய்வாராக. அப்பர் சுவாமிகளுடைய 4ஆம் திருமுறையிலே நிறைவு பதிகமாக, 4ஆம் திருமுறையின் நிறைவு பதிகமாக வரக்கூடிய ஒரு பதிகத்தினுடைய பாடல் இந்த பாடல். ஐயா சொன்னது போல் கோயில் குளம் நாங்கள் எல்லாம் போக வேண்டிய உங்களுக்கு வசதி இல்லை, இல்லை போக முடியலை அப்படிங்கிறதெல்லாம் பல காரணங்கள் சொல்லி நம்மை நாமே சுருக்கி கொண்டோம். ஆனால் அப்படி செய்ய வேண்டிய உனக்கு கட்டாயம் இல்லை. உன்னுடைய உடம்பையே நீ கோயிலாக பாவித்து அதே தியானம் பண்ணினா ஈசனுடைய திருவடிகளை உங்களை நீ நேரடியாக பார்க்கலாம் என்று சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணிலிங்கமாக, காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனம் மணிலிங்கமாக, நேயமே நெய்யும் பாலால் நிறைய நீரமய ஆட்டி, நேயமே நெய்யும் பாலால் நிறைய நீரமய ஆட்டி, நேயமே நெய்யும் பாலால் நிறைய நீரமய ஆட்டி, பூசனை ஈசனார்க்கு நேயமே நெய்யும் பாலால் நிறைய நீரமய ஆட்டி, பூசனை ஈசனார்க்கு போற்றையே காட்டினோமே. முடியுது இல்லை. 1070 பாடல்களில் ஒரு 6-7 பாடல்களை இப்படி எடுத்து அப்பர் சுவாமிகளை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டோம். அவ்வளவுக்கு தான் நேரம் இருக்கிறது. இத்தனை பேர் இந்த எத்தனையோ இக்கட்டிலின் பொருட்படுத்தாமல் வந்திருந்து பொறுமையாக கேட்டமைக்கும் என்னை பொறுத்து கொண்டதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லார் சார்பிலும்
ஓதுவார் சாமிகளுக்கு நம்முடைய கரவொலியால் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு விரைவில் வரும். மார்ச் 25ஆம் தேதி என்னுடைய காலங்களில் அவன் வசந்தம் நிகழ்ச்சியின் 108வது நிகழ்ச்சி வாணி மஹாலில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மார்ச் 29ஆம் தேதி ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள சதானந்தா திருமண மண்டபத்தில் மீண்டும் எங்களுடைய பாரதி யார் நாடகம் நடைபெற இருக்கிறது. இந்த நாடகத்தை இதுவரை பார்க்காதவர்கள் வந்து பார்க்க வேண்டும் என்றும், பார்த்தவர்கள் கட்டாயம் மீண்டும் வந்து பார்க்க வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாரதி யார் ஒரு பரவச அனுபவமாக இருக்கும். வாங்க. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.